Let's turn our attention to the book of Titus, the epistle of Titus, chapter 2, verses 11 to 13. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை. For the grace of God that brings salvation has appeared to all men, teaching us that denying ungodliness and worldly lusts, we should live soberly, righteously, and godly in this present age, looking for the blessed hope and glorious appearing of our great God and Savior Jesus Christ. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. All praise be to God. எல்லா மகிமையும் புகழும் இயேசுவுக்கே. The grace of God has appeared to all men. எல்லா மனிதருக்கும் தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. Why has the grace of God appeared to all men? எல்லா மனிதருக்கும் ஏன் தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது? Apostle Paul enumerates 3 reasons for that. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காரணங்களை கூறுகிறார். The 3 purposes for which the grace of God is revealed to all men is, number 1, the Bible says that you will learn to deny or leave an ungodly and a lustful life that you lived in the past. 3 நோக்கங்களில் முதலாவதாக, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் First one is leaving an ungodly life. தேவ பக்தியற்ற அவபக்தியான வாழ்க்கையை விட்டு விடுதல் என்பதுதான் முதல் நோக்கமாகும். Number 2, இரண்டாவதாக, that we will live in this present world with sobriety, with righteousness and godliness. இந்த உலகத்திலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தெய்வ பக்தியோடு வாழ வேண்டும் என்பது இரண்டாவது நோக்கமாய் இருக்கிறது. Number 3, மூன்றாவதாக, that we will look forward to the coming or the appearing of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதலும் வருகைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படியாக நமக்கு அது போதிக்கிறது. 3 things. 3 காரியங்கள். To leave, விட வேண்டியது, to live, வாழ வேண்டியது, to look. எதிர்பார்த்து இருப்பது. 3 காரியம் சொல்லுங்க. என்னதெல்லாம் அது? விட்டுவிடணும், வாழணும், எதிர்பார்க்கணும். I think we are here as a people who have left our past life behind. நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு தான் நம்ம ஆலயத்திலே நம் அங்கத்தினராய் வந்திருக்கிறோம். I believe we are all here looking forward to the coming of our Lord Jesus Christ. நாம் அனைவருமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But there is something that is going on between these 2 things. இந்த இரண்டுக்கும் இடையிலே ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. What is that? அது என்ன? Living in this present world. இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டிய நிர்பந்தம். How should we live in this world? இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், we should live soberly, நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். we should live righteously, நாம் நீதியாய் வாழ வேண்டும். and we should live in a godly manner. தேவ பக்தி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். So there are so many things Apostle Paul is writing in this passage. பரிசுத்த பவுல் இப்படியாக பல விஷயங்களை இந்த நிருபத்திலே கூறுகிறார். But I don't have the time to handle all the thoughts that is presented in this passage. இதிலே காணப்படுகின்ற அத்தனை எண்ணங்களையும் கருத்துக்களையும் இந்த நாளிலே இந்த குறுகிய நேரத்திலே அளிப்பதற்கு எனக்கு இயலாது. But I am going to only stick to one word. நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் இந்த நாளில் வலியுறுத்த விரும்புகின்றேன். And what is that word? அந்த வார்த்தை என்ன? Living soberly. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் வாழுதல். In other words, living with discernment. இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால்,
நாம் பகுத்து அறியத்தக்கவர்களாய் வாழ வேண்டும். So our prayer this morning is, Lord, give me a discerning heart. நம்முடைய ஜெபம் இந்த நாளிலே என்னவாய் இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே தெளிந்த புத்தியுள்ளவனாய் எல்லாவற்றையும் பகுத்து அறியத்தக்க எனக்கு ஞானத்தை தாரும் என்பதாகும். And I believe that when we pray, God's grace will come upon us and help us to live a sober life. நிச்சயமாக இப்படிப்பட்ட தேவ பக்தி உள்ள தெளிந்த வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி. Now if you travel on a road, நாம் ஒரு பாதையிலே கடந்து செல்லும் பொழுது, and if you are traveling in a vehicle, ஒரு வாகனத்திலே நாம் செல்லும் பொழுது, we always come across signal posts. நமக்கு வழிநெடுக சில சிக்னல்கள் பார்க்கிறோம். And there are 3 colors in the signal post. அந்த சிக்னல்களிலே 3 வண்ணங்களை நாம் பார்க்கிறோம். We see green which says go. பச்சை நிறம் போ என்று சொல்கிறதை காட்டுகிறது. The red says stop. சிவப்பு நிறம் நில் என்று சொல்கிறது. But then the amber in the middle says wait or watch. நடுவில் இருக்கக்கூடிய இந்த கரு மஞ்சள் நிறம் கொஞ்சம் நின்று நிதானித்து கவனித்து செல் என்று சொல்கிறது. It says don't be in a hurry. அது என்ன சொல்கிறது என்றால், அவசரப்படாதே, look to your left and right, உன்னுடைய வலது இடதுபுறமாக பார்த்து, and discern if the path is clear. பாதை செவ்வையாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு, and then proceed. அதற்கு பின்பு கடந்து செல்லலாம். You know, just because it is green doesn't mean you can just push off and just speed through. பச்சை நிறம் வந்த உடனே நாம் உடனடியாக கிளம்பிவிட வேண்டும் என்று அவசரம் இல்லை. You have to wait and watch. நாம் சற்று நேரம் மிக கவனத்தோடு பார்க்க வேண்டும். You have to discern the road. அந்த பாதையை மிக தெளிவாக பகுத்து அறிந்து கொள்ள வேண்டும். You see, sometime we may be very careful and we may stick to the rules. நாம் சில வேளைகளில் அந்த சாலை விதிகளை மிக சரியாக பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். But there will be others who will disrespect those rules and they'll just be coming through. ஆனால் அதே பாதையை பயன்படுத்துகிற அநேகர் அந்த விதிகளை சற்றும் கவனிக்காமல் அதற்கு எதிர்மாறாக நடந்து கொள்வார்கள். But the signal says wait, discern and then go forward. அந்த சிக்னல் என்ன சொல்கிறது என்றால், நின்று நிதானித்து கவனித்து பின்பு கடந்து செல் என்று சொல்கிறது. That is what the Bible says. அதைத்தான் வேதமும் சொல்கிறது. In order to live a great life in this world, the grace of God has come down upon us, so we will live with discernment. தேவனுடைய கிருபை தானே இறங்கி வந்து இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தேவையான பகுத்தறிவை, தேவையான ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். 1 Thessalonians chapter 5 verse 21 to 22. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வரை. The Bible says, prove all things, hold fast that which is good, abstain from the appearance of all that is evil. வேதம் சொல்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். So it means there are many things that can come your way. அதாவது நம்முடைய வழிநடுக பல விஷயங்கள் நம்மை கடந்து செல்லும். But we are not supposed to enjoy everything that comes our way. பார்க்கிற எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து விட வேண்டும் என்று நினைக்க கூடாது. We cannot accept everything. பார்க்கிற எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. There are some things you have to abstain from. சில விஷயங்களில் நாம் விலகி இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Some things we have to test, we have to prove. சிலவற்றை நாம் கண்டிப்பாக சோதித்து சரியாக பார்த்து அதற்கு பின்புதான் அதை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். Then we can hold fast to that which is good. நல்லது என்ன என்று பார்த்து அதை மட்டுமே பிடித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். And our prayer this morning is, Lord, give me a sound mind. ஆண்டவரே, எனக்கு ஒரு தெளிந்த புத்தியை தாருமையா என்பது நம்முடைய ஜெபமாக இந்த காலையில் இருப்பதாக. I believe to have a sound mind is one of the basic tenets or the basic signs of a man's life touched by God. தேவனால் தொடப்பட்ட எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கக்கூடிய அடையாளம் என்னவென்றால் ஒரு தெளிந்த மனம். Mark chapter 5 verse 15. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, The incident talks about a man who was possessed with a legion of devils.
லேகியோன் பிசாசுகள் பிடித்த ஒரு மனிதனை பற்றி அங்கே பார்க்கிறோம். The Bible says after he was touched by the power of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அவனை தொட்ட பின்பு, the Bible says he was there sitting clothed and in a right frame of mind. அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். So people saw a man touched by the power of God. மனிதர்கள் தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை தொட்டதை அந்த அடையாளத்தோடு பார்க்கிறார்கள். The effect is, அதனுடைய விளைவு என்னவென்றால், oh, that man is sitting with a sound mind. அந்த மனிதன் ஒரு தெளிந்த புத்தியோடு அமர்ந்திருக்கிறான். I believe we all need a sound mind. நாம் எல்லோருக்கும் தெளிந்த புத்தி அவசியம் என்று நான் நினைக்கின்றேன். How many of you think you need a sound mind? எத்தனை பேருக்கு தெளிந்த புத்தி அவசியம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. This morning we are going to talk about Lord give me a sound mind. இந்த நாளிலே என்னுடைய பிரசங்கத்தின் முக்கிய அடிநாதமாக இருக்க போகிறது, தேவனே எனக்கு தெளிந்த புத்தியை தாரும் ஐயா என்பதுதான். I believe discernment is necessary for everybody. எல்லோருக்குமே பகுத்து அறிகின்ற ஞானம் தேவை என்று நான் நினைக்கின்றேன். I will give you a few verses, note it down and you can read it in your house. உங்களுக்கு சில வசனங்களை நான் ஆதாரமாக தருகின்றேன், அவைகளை குறித்து கொண்டு வீட்டிலே போய் படித்துக் கொள்ளலாம். In 1 Timothy chapter 3 and verse 11, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, the Bible says wives need to be sober or need to have a sound mind. மனைவிகளுக்கு தெளிந்த புத்தி ஏன் தேவை? And then if you read Titus chapter 2 and verse 2, தீத்துவுக்கு பவுல் எழுதின 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்திலே, there it says the older men also need the sound mind. முதிர் வயதை உடைய புருஷர்களுக்கும் இந்த தெளிந்த புத்தி தேவை என்று சொல்கிறார். Same chapter verse 5. அதே அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே, the Bible says even the old women need a sound mind. வேதம் சொல்கிறது முதிர் வயதுள்ள பெண்களும் ஸ்திரீகளும் கூட தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. Verse 6, 6ஆம் வசனம், the young men should be sober minded. இளைஞர்கள் வாலிபர்கள் கூட இந்த தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. That is why in 2 Timothy chapter 1 and verse 7, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, there Paul says, பவுல் சொல்கிறார், God has not given us the spirit of fear but of power and of love and a sound mind. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்கிறது. So sound mind is a gift of the spirit for everyone. எல்லாருக்கும் தேவன் தரக்கூடிய ஒரு சிறந்த ஈவாக நாம் நினைக்கக்கூடியதான் தேவன் தருகிற தெளிந்த புத்தி. See, that's why in Proverbs chapter 4 and verse 7, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்திலே, the wise man Solomon said, ஞானியாகிய சாலமோன் ராஜா சொல்கிறார், wisdom is the principal thing, therefore get wisdom. In all your getting, get understanding. ஞானமே முக்கியம், ஞானத்தை எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்கிறார். I think he had an experience of receiving this understanding from God. சாலமோன் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருந்திருக்கிறது, ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை மேன்மையை பற்றி தெரிந்து கொள்ள. One night he was sleeping and the Bible says in the dream of Solomon God appeared and said, whatever you ask I will grant it to you. And Solomon said, Lord, give me wisdom and understanding to lead these people. ஒரு நாள் இரவிலே சாலமோன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவனை தட்டி எழுப்பி ஆண்டவர் அவனுக்கு, நீ உனக்கு என்ன வேண்டும், உனக்கு வேண்டியதெல்லாம் கேட்டுக்கொள் என்று சொல்கிறார். அப்பொழுது சாலமோன் என்னத்தை கேட்டார்? He asked for understanding. அவர் ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். Lord, I need this discernment. எனக்கு தேவை பகுத்தறிதல். ஆண்டவரே, இந்த நன்மை என்ன தீமை என்னன்னு, what is right and wrong, good and bad, I need this discernment so I can lead this country in the way of the Lord. இந்த தேசத்தை தேவனுடைய வழியிலே சரியாக நடத்தி செல்வதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் ஐயா என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். That is why he said, in all your getting, get understanding. பெற்றுக்கொள்ளத்தக்க எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தது ஞானம்தான், அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Now let me start with a question. நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கட்டும். The first question is, முதல் கேள்வி, why do we need discernment? நமக்கு பகுத்தறியத்தக்க ஞானம் ஏன் தேவை என்பது முதல் கேள்வி. Why do we need a sound mind? ஏன் நமக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை என்பது முதல் கேள்வி. I will give you 3 reasons from the Bible. நான் உங்களுக்கு 3 காரணங்களை வேதத்திலிருந்து தருகிறேன். First reason, முதலாவது, Matthew chapter 4 verses 3 and 4.
மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். There the tempter came to Jesus and said, "If you are the Son of God, tell these stones to become bread." And Jesus answered, "It is written, man shall not live on bread alone, but on every word that comes from the mouth of God." அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். I will tell you thought number 1, then I will explain it to you. முதலாவது கருத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு அதை விளக்கி சொல்கிறேன். Why do we need discernment? எதற்கு நமக்கு பகுத்தறிவு தேவை? Number 1, முதலாவது, because we come across conflicting choices. நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வதற்கென்று வருகின்ற காரியங்கள் எதிரும் புதிருமாக வரும். Conflicting choices. மிகவும் எதிர்மறையான காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். It is not only one choice. தெரிந்து கொள்ள ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம் கண் முன்னே வருவதில்லை. Like a question paper, multiple choices are there. நமது வினாத்தாட்களிலே பார்ப்பது போல பலவேறுபட்ட பதில்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். And all the answers look very similar. எல்லா விடைகளையும் பார்த்தால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். Everything looks right. எல்லாம் சரியா தெரியும். But you need to choose one among the 4. இந்த 4 ஒன்றை மட்டும் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வினாத்தாள் சொல்கிறது. In every problem we don't have only one choice left. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலே, சிக்கலிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு தீர்வாக ஒன்று மட்டும் நம்ம கண்முன்னே வருவதில்லை. So many solutions are standing before us. பல தரப்பட்ட முடிவுகள், தீர்மானங்கள் அல்லது சொல்யூஷன்ஸ். We don't know how to choose the right one. அதிலே எது சரியானது என்று தெரிந்து கொள்வதுதான் மிகவும் கடினமான ஒரு விஷயம். See, there is a question before Jesus. ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. He is hungry. அவர் மிகவும் பசியா இருக்கிறார். You are powerful. அவர் மிகவும் வல்லமை உள்ளவர். Satan says, you command the stones and it will become bread and eat and just get over your hunger. சோதனைக்காரன் சொல்றான், நீ அந்த கல்லை பார்த்து பேசினா அந்த கல் எப்படி அப்பமாகி விடும், நீ எடுத்து சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்று சொல்கிறான். And then Jesus says, சொல்கிறார், look at the statement, it's very interesting. You have to mark it very, very important. You know, don't get carried away. Man shall not live by bread, full stop. Is it like that? No. மனுஷன் அப்பத்தினால் பிழைக்க மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கா? That is very interesting. That word is very interesting. It says, man shall not live by bread alone. அதாவது இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக சொல்லும் பொழுது மனுஷன் அப்பத்தினால் பிழைப்பதில்லை என்று சொல்லாமல் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்று சொல்கிறார். Jesus did not deny that man cannot live by bread. இயேசு கிறிஸ்து அப்பமே தேவையில்லை அப்படின்னு சொல்லல. In fact he asked his disciples to pray every day, give us today our daily bread. இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே அவர் சொல்கிறார், அனுதினமும் எங்களுக்கு அப்பத்தை தாரும் என்று சொல்லி தான் அன்றன்றுள்ள அப்பத்தை அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். இயேசு தானே சொல்லி கொடுத்தாரு. அதே இயேசு இப்போ என்ன சொல்றாருன்னா, மனுஷன் அப்பத்தினாலே அல்ல. சில பேர் தவறாது பயன்படுது. அப்பத்தினாலே அல்ல, அப்பத்தினாலே இல்லைன்னு சொல்லல, அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல. All he was saying was, hey, it is not the only choice. அது ஒன்று மட்டும் நமக்கு வரக்கூடிய தீர்வு அல்ல. You are telling the bread is the only answer. உலகத்திலேயே அப்பத்தை தவிர வேற நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வு இல்லை என்று நாம் நினைக்க கூடாது. Satan was saying bread is the only choice. சாத்தான் சொல்கிறான், அப்பத்தை தவிர வேறு எந்தவித தீர்வும் நமக்கு கிடையாது. Jesus says, you know what, man shall live not only by bread but by every word that proceeds from the mouth of God. மனுஷன் அப்பத்தை மாத்திரம் நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் அவனை பிழைக்கச் செய்யும் என்று இயேசு சொல்கிறார். I remember once a man read this verse and said, from today onwards I am not going to eat anything, I am only going to read the Bible and I am going to be alive. இந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நபர் என்ன செய்தார், இதை படித்த பின்பு நான் இனிமேல் வாழ்க்கையிலே சாப்பாடை சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். I will only read the Bible. நான் வேதத்தை மட்டும் படிப்பேன் என்று சொல்லிவிட்டார். And then I will be alive. அதற்கு பின்பு தான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னார். That the Bible does not say like that. வேதம் அப்படி போதிக்கவில்லை. You shall not live by bread alone. அப்பத்தினால் மாத்திரமல்ல. You look at life. வாழ்க்கையை பாருங்கள். Every situation 2 or 3 choices will be there, and that is why you need discernment to choose which is the right one. வாழ்க்கையிலே தெரிந்து கொள்வது என்பதற்காக நமக்கு முன்னே வரக்கூடிய விடைகள்
விடயங்கள் என்னவா இருக்க வேண்டும் என 3-4ஆகத்தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்றைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. And that is why we need discernment. அதற்குத்தான் நமக்கு பகுத்து அறிகிற ஞானம் தேவை. Rehoboam had 2 different counselings. ரெகோபயாமை பற்றி பார்க்கிறோம். அந்த ராஜாவுக்கு 2 விதமான ஆட்கள் ஆலோசனை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கிறார்கள். Both are different. 2 குழுவினரும் வேறு வேறு விதத்தில் இருக்கிறார்கள். But the problem is only one. ஆனால் பிரச்சனை ஒன்றுதான். 2 solutions. ஆனால் 2 அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கிறது. Because Rehoboam did not have the discernment to decide which solution is the right solution. In fact, in the end, he lost his kingdom. ரெகோபயாம் எடுத்த தீர்மானம் மிக மிக தவறான ஒரு தீர்மானமாய் அமைந்து விடுகிறது. அதன் விளைவுதான் பிற்காலத்திலே சரித்திரம் மிகவும் ஒரு மோசமான ஒரு முடிவு எடுத்தவனாக அவனை காட்டுகிறது. Let me tell you a story to explain this. நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லட்டும். Now, it seems there were 2 frogs that were living in a pond for many years. ஒரு குளத்திலே 2 தவளைகள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தன. And they had no problems there. They got all the food they want. They had all the water they need. அந்த குளத்திலே அவர்களுக்கு குறை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த தண்ணீரும் நிறைவாக இருந்தது. அங்கே தான் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And one particular summer, the heat was so extreme and the summer began to extend and the water began to come down. ஒரு வேநீர் காலத்திலே மிகவும் உஷ்ணம் அதிகமாகவே இருந்து வந்தபடியினாலே குளத்தினுடைய தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பித்து விட்டது. At one point of time, the entire lake or the pond became completely dry. ஒரு காலகட்டத்திலே குளம் முற்றிலுமாக வற்றிவிட்டது. And now the 2 frogs were wondering, where can we go and survive? 2 தவளைகளும் இப்பொழுது யோசிக்கின்றன, எங்கு போய் வாழ முடியும் என்று. So they set out on a journey to find new sources of water. அவர்கள் இப்பொழுது நீர்நிலை எங்கே இருக்கும் என்று தேடி தவிக்க ஆரம்பிக்கிறார்கள். And as they are traveling, அவர்கள் அப்படியே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது, and suddenly they found a beautiful well, a deep well full of water. திடீரென்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய கிணறை தங்களுடைய பயணத்திலே கண்டுபிடிக்கிறார்கள். Full of water. முற்றிலுமாக தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. And they had enough water to survive. எவ்வளவு தண்ணீர் தேவையோ வாழ்வதற்கு அவ்வளவு தண்ணீரை அந்த கிணற்றில் அவர்கள் பார்க்கிறார்கள். And both of them are very excited. 2 தவளைகளுக்கும் ஒரே சந்தோஷம். And as they are watching, அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது one of the frogs said, what are you waiting for? Let's jump inside and let's enjoy our life. ஒரு தவளை சொன்னது, எதற்காக இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறாய்? 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து குதித்து தண்ணீருக்குள் சந்தோஷமா இருப்போம் என்று சொல்லியது. அது குதித்து விட்டது. And the other frog said, அடுத்த தவளை சொன்னது, see, I am thinking about something. எனக்கு வேறொரு காரியம் நினைவுக்கு வருகிறது. This well is very deep. இது கிணறு ரொம்ப ரொம்ப ஆழமான கிணறு. Half of the well is full of water. பாதிக்கு மேல கிணத்துல தண்ணி ரொம்ப நிறைஞ்சிருக்குது. If we jump inside, நம்ம அதுக்குள்ள குதிச்சோம்னா a day will come, the water will keep on going down. ஒரு நாள் வரும், அன்னைக்கு தண்ணீர் குறைஞ்சு அடி அளவுக்கு போயிடும். And then it will dry off. அதுக்கப்புறம் சுத்தமா காஞ்சு போயிடும், வத்தி போயிடும். Now the question is, I'm wondering, என்னுடைய கேள்வி, என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், I'm going down and then how will I come out of this well? இப்படி தண்ணீர் வற்ற நான் கீழே அடிமட்டம் வரைக்கும் போயிட்டா நாளைக்கு நான் கிணத்தை விட்டு எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி யோசித்தது. It is so high, I cannot jump out of the well. இது ரொம்ப உயரமா இருக்கனால கண்டிப்பா நான் வெளியே குதிச்சு வெளியே வர முடியாது. And therefore this will become my grave. ஐயோ, இதுதான் எனக்கு கல்லறையா மாறிடும் என்று சொன்னது. Not this water, we'll go and find some other water. வேற எங்கேயாவது போவோம், கொஞ்சம் நல்ல வாழக்கூடிய இடமா பார்த்து நம்ம தண்ணீர் தேடி போவோம் என்று சொன்னது. This is why you need discernment. இதற்கு தான் நமக்கு பகுத்தறியும் ஞானம் தேவை. You understand? புரிகிறதா? First time when you see, முதலிலே பார்த்த உடனே, oh, this is the only solution. இதை தவிர வேற எந்த தீர்வும் இல்லை. But discernment tells you, ஆனால் பகுத்தறிவு சொல்கிறது, bread is not the only solution. அப்போ ஒண்ணுதான், சாப்பாடு ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்வு, ஒரே ஒரு தீர்வு என்று நினைக்க கூடாது. Water is not the only solution. தண்ணீர் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய ஒரே தீர்வு என்று நினைக்க கூடாது. This water will dry. இந்த தண்ணீர் ஒரு நாள் வற்றிவிடும். The bread will fail. ஒரு நாள் இந்த அப்பம் நமக்கு கிடைக்காமல் போகலாம். But the word of the Lord will remain forever. தேவனுடைய வார்த்தை எப்போதும் நிலைத்திருக்கும். Hallelujah. Hallelujah. Why do I need discernment? எனக்கு எதற்கு பகுத்தறிவு தேவை? Number 1, முதலாவதாக, because we always have conflicting choices in every problem we face. ஏனென்றால் ஒவ்வொரு முறை பிரச்சனையை நாம் சந்திக்கும் பொழுதும் நமக்கு முரண்பாடான பல தீர்வுகள் நம் கண்முனே வந்து கொண்டே இருக்கும். And discernment will help you to go for the right choice. நமக்கு
நமக்கு பகுத்தறிவும் தெளிந்த புத்தி மட்டுமே சரியான தீர்வை எடுப்பதற்கு உதவி செய்யும். Hallelujah. ஹல்லேலூயா. Number 2. இரண்டாவதாக Matthew chapter 10 and verse 16. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Jesus looked at his disciples and said, I am sending you out like sheep among wolves. Therefore, be as shrewd as snakes and as innocent as doves. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் என்று இயேசு சொல்கிறார். Now there is a problem. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. I'll just take a small reference from Matthew 7:15. நான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்கிறேன். There Jesus said, இயேசு சொல்கிறார், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று He சொல்கிறார். said, these people are actually wolves, but they will be in sheep's clothing. இவர்கள் ஆட்டு தோலை போர்த்தி இருக்கிறார்கள், ஆனாலும் உண்மையிலேயே இவர்கள் ஓநாய்கள், ஆடு அல்ல. See, now Jesus says, I'm sending you into wolves. நான் உங்களை ஓநாய்களுக்கு மத்தியிலே ஓநாய்களுக்கு ஊடாக அனுப்புகின்றேன். Now, if the wolf is looking like a wolf, then you can be careful. ஓநாயாகவே நமக்கு கண்ணுக்கு தெரிந்தால் பிரச்சனையே இல்லை. But the problem is the wolf is there, but the wolf is not looking like a wolf, it's looking like a sheep. இப்பொழுது ஓநாயை போல் காணப்படவில்லை, அது ஆட்டை போல ஒரு மாயமால தோற்றத்தோடு காணப்படுகிறது. It is covered with the sheep's clothing. அது ஒரு ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டிருக்கிறது. Now, why does discernment or a sound mind becomes necessary? ஏன் பகுத்தறிகிற ஞானம் நமக்கு தேவை என்றாகிறது என்றால், second reason, இரண்டாவது காரணம், corruption is generally camouflaged. எப்பொழுதுமே தீங்கும் நம்மை கரைப்படுத்துகிற காரியங்களும் ஏதாவது ஒரு போலியான போர்வையை அணிந்து கொண்டு தான் நமக்கு முன்பாக வரும், முகமூடி அணிந்து கொண்டு தான் வரும். Very good. Evil never presents itself as evil. தீங்காகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக வராது. You must remember that fact. இந்த சத்தியத்தை, உண்மையை நாம் நிச்சயமாக மனதிலே அழுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். Evil never presents itself as evil. தீமை எப்பொழுதுமே தீமையாக நமக்கு புலப்படாது. It will always look like good. அது பார்ப்பதற்கு நல்லது போல தெரியும். It will be covered with layers and layers of camouflage. பல அடுக்குகளாக முழுதுமாக மறைக்கப்பட்டு ஒரு நல்லது போல காணப்படும். You cannot see it with your naked eye. நம்முடைய சாதாரண கண்களால் பார்த்து அதை கண்டுபிடிச்சிட முடியாது. It will look like good. பார்த்தா நல்லதா தான் தெரியும். Let me tell you an incident, or let me tell you an illustration, and I hope you will understand this. நான் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டும். Let us imagine you are traveling by bus or train. நான் ஒரு பேருந்து மூலமாக பஸ்ஸில் போகிறோம். Now let's imagine next to you a very decent looking, well dressed man or woman is coming and sitting by your seat. நம்ம பஸ்ஸில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம கற்பனை பண்ணிக்குவோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்கிறார். And then they pick up a conversation with you. இப்பொழுது அந்த மனிதர் நம்மளோடு ஒரு உரையாடலை துவக்குகிறார். What is your name? உங்கள் பேர் என்ன? What are you doing? நீ என்ன வேலை செய்றீங்க? Where are you coming from? எங்கிருந்து வரீங்க? And you say, I am a student, I am working, I am a housewife, all this you are saying. நம்ம என்னவா இருக்கிறோமோ அதை சொல்லுவோம், நான் படிக்கிறேன் அல்லது வேலை செய்கிறேன் என்று சொல்லி. And then after a while you are thinking, they are always talking, let me also ask a few questions. சரி பரவாயில்ல, நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, நம்மளும் அவங்கள பற்றி தெரிஞ்சுப்போம் என்று சொல்லி நாம அவருடைய இப்போ வினவ ஆரம்பிக்கின்றோம். And you are asking them. நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்? What is your name? உங்கள் பேர் என்னங்க? I am Gabriel. Gabriel. What do you do? நீங்கள் என்ன செய்கிறீங்க? Actually my occupation is pickpocketing. அப்படி அந்த பக்கத்தில் இருந்த நபர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மக்களுடைய பாக்கெட்டை கைவிட்டு திருடுகிறவன் என்று சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். சொல்லுவார் அப்படி யாராவது சொல்லுவாங்களா? They will be a pickpocketer. உண்மையிலே அவர்கள் பிக்பாக்கெட் அடிக்கிறவங்க. அவங்க pickpocket is sitting next to you. உண்மையிலே பக்கத்துல வந்து பிக்பாக்கெட் அடிக்கிறவர். But they are decently dressed. ஆனா பார்ப்பதற்கு டீசென்ட்டாக ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. Nice glass. அழகா கண்ணாடி அணிந்திருப்பார். Clean shave. அழகாக ஷேவ் பண்ணிருப்பாரு. Nice name they have. பேரெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். Where are you working? எங்க வர்க் பண்றீங்க? I am working in TCS. நான் TCS கம்பெனில வேலை செய்றேன். I am working in TVS. நான் TVS கம்பெனில வேலை செய்றேன். I am working in this, I am working there, here. நான் பெரிய இடத்தை சொல்லி அந்த இடத்துல வேலை செய்றேன்னு சொல்லுவாங்க. Then you are thinking, thank God, nice man. ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல மனுஷனா தெரியுது. Nice woman. பார்க்க ரொம்ப நல்லவங்களா. And then you keep your bag next to them. ரொம்ப நம்பிக்கை வந்தோன பையை கொடுத்தீங்க அவங்க பக்கத்துல நம்ம நடுவுல வச்சிரோம். And you get down in your bus stop.
சரி, நம்முடைய இறங்க வேண்டிய இடம் வந்தோடனே இறங்கிடுறோம். You go home வீட்டுக்கு போகிறோம். and then you realize வீட்டுக்கு போய் தான் பார்க்குறோம், the only thing in your hand is the bag and nothing inside the bag. பேக் அப்படி தான் இருக்குதுன்னா உள்ள ஒன்றுமே இல்லை. Yeah, why? ஏன்? Evil never presents itself as evil. தீங்கு அல்லது தீமை எப்பொழுதுமே தன்னை தீங்கு என்று சொல்லிக்கொண்டே நம்மிடத்தில் வருவது இல்லை. It comes with a cover. அது ஒரு மாயமாலமான ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு தான் வருகிறது, முகமடி போட்டுக்கொண்டு தான் வருகிறது. It seems once a pastor was very busy preparing his sermon on Saturday. ஒரு முறை ஒரு சனிக்கிழமை ஒரு போதகர், ஒரு பாஸ்டர் அடுத்த நாளுக்குரிய பிரசங்கத்தை தயாரித்து கொண்டிருந்தார். He was very busy. ரொம்ப அவர் அதில் ரொம்ப ஊன்றி இருந்தார், பிஸியாக இருந்தார். And he gave no appointments. He used to give no appointments on Saturday. சனிக்கிழமையானால் நிச்சயமாக அவரை சந்திப்பதற்கு யாருக்குமே அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பதில்லை. But as he was in the peak of preparing, அவர் மிகவும் ஆழமான தியானத்திலே சிந்தையில் இருந்து வேதத்தை தியானித்து பிரசங்கத்தை தயாரித்து கொண்டிருக்கும் பொழுது he heard a knock in the door. கதவை யாரோ தட்டுகிற சத்தம் கேட்டது. Who is this? I never gave an appointment to anybody. Who is this? யாருக்கும் இந்த நேரத்தில் வருவதற்கு நான் அனுமதி கொடுக்கல, யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறது என்று சொல்லி அவர் நினைத்தார். And he said, who's there? Come inside. யாரு, வாங்க கதவை திறந்து உள்ள வாங்க என்று சொன்னார். And the person opened it. அந்த வந்த நபர் கதவை திறந்து கொண்டு உள்ள வந்தார். When he saw that man, அந்த மனிதனை பார்த்த பொழுது the man was in ragged clothes, all torn, very poor looking man. அவரை பார்த்த பார்வையிலே அவருடைய உடை எல்லாம் கிழிந்து அழுக்காக இருந்தது. And this man was coming into the door. அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார். And he says, the pastor says, I'm very busy. நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன் என்று பாஸ்டர் சொல்லுகிறார். What do you want? உங்களுக்கு என்ன வேண்டும்? The man says, give me 1 minute of your time. உங்களுடைய நேரத்தில் ஒரே ஒரு நிமிஷம் கொடுங்க என்று கேட்கிறார். I will go away. One minute. There's an urgent matter. ஒரே ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா முடிச்சு உடனே போயிடுவேன். Urgent matter I have. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம், ரொம்ப அவசரமான விஷயம். He says, okay, come in. What do you want? சரி என்ன உங்களுக்கு அவசரம் சொல்லுங்க. This man, as he is walking inside, இந்த மனிதன் உள்ளே வந்த பொழுது he's dragging a pig with him. Pig. கூடயே ஒரு பன்றியையும் இழுத்து கொண்டு வருகிறார். Those countries, in Western countries, they rear pigs. They also eat pigs. அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பன்றியை உண்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம், வளர்ப்பாங்க. ஸோ திஸ் மேன் இஸ் புல்லிங் திஸ் பிக். நீ பார்த்தீங்கன்னா அந்த மனிதன் வந்து ஒரு பன்றியை இழுத்துக்கொண்டே உள்ளே வருகிறான். The pastor did not know what to do. பாஸ்டருக்கு என்ன செய்யறதுனே புரியல. This pig, the moment it entered into the pastor's office, பாஸ்டருடைய அலுவலகத்துக்குள் நுழைந்த உடனே அந்த பன்றி என்ன செய்தது? It's running here and there. இங்கேயும் அங்கேயும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. The pastor is having one eye on the pig and one eye on this man. பாஸ்டர் இந்த பன்றியை பார்க்கறதா இந்த மனுஷனை பார்க்கறதா தெரியல, ரெண்டையும் மாறி பார்த்துட்டு இருக்கிறார். He says, what do you want? Tell me so. என்னதான் உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி திரும்ப கேட்கிறார். The man says, I have done a mistake. I want to tell it to you. பாஸ்டர், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது உங்ககிட்ட நான் சொல்லி அறிக்கையிடணும்னு வந்திருக்கிறேன். He says, what is the mistake? சரி, என்ன மிஸ்டேக் சீக்கிரம் சொல்லுப்பா. He says, I was very hungry. My family is starving and therefore I stole this pig. ஐயா, ரொம்ப பசி, என் குடும்பமும் ரொம்ப பசினால் வாடுறதுனால நான் வந்து இந்த பன்றியை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லார். The pastor says, that is very wrong. ஐயோ, செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பை நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். The man says, I know it is wrong. அது பெரிய தப்புன்னு தான் தெரியும் பாஸ்டர். Feeling very guilty. ரொம்ப மனசு ரொம்ப குற்றமாக அப்படியே குத்துது. And he says, I have only small request. எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட இருக்கு. Please keep this pig with you. இந்த பண்ணி நீங்களே வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். The pastor says, no, not to me. வேணாம் என்று சொன்னார். Not to me. I cannot have the pig. ஏன் கிட்ட வேணாம், அதை நான் வச்சுக்க முடியாது. Why? He says. ஏன் என்று அந்த மனிதன் கேட்டார். That is not right. ஐயா, அதை வச்சுக்க கூடாது, அது சரியில்லை. So what should I do? The man asked. சரி, என்னதான் பாஸ்டர் செய்யறது என்று அந்த மனிதன் கேட்டான். The pastor said, go and give the pig to the owner. Where you stole it, give it to them. நீ அந்த பன்றியை உன் கையிலே வச்சுக்காத, நீ பாட்டு என்ன பண்ணு, எடுத்துட்டு போய் அது ஒரே இடத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்னார். Where you stole it, give it to the same person. Return it to the person. எங்க திருடி அங்க கொண்டு போய் கொடு. And the man says, that is the problem. அதுதாங்க பிரச்சனை. What is the problem? என்ன பிரச்சனை? I went and took this pig to the man. நான் இந்த பன்றியை கொண்டு சென்று யாரிடத்திலும் திருடினோ அவர்கிட்டயே போய் கேட்குறேன். And I went to that man and I said, please take it. The man says, I don't want. அந்த மனிதனிடத்திலே கொண்டு போய் அந்த பன்றியை கொடுத்து வச்சுக்கங்க, நீங்களே வச்சுக்கோங்க உங்க பன்றியன்னு சொல்றேன். But he is not accepting it. அவர் வேணாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. What should I do now? நான் இப்போ என்ன சொல்றது? Pastor said, okay, if he is not accepting the pig back,
Then you can take it to your house and you can eat and have a nice dinner and don't be worried about it. பன்றிக்கு சொந்தக்காரன் வேணான்னு சொல்லிட்டா நீ வீட்டில் கூட போய் நல்லா அடிச்சு சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து. Man said, "Thank you, Pastor. I'm so Thank relieved." you, Pastor. உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான். And he went away. அவன் போயிட்டான். The pastor finished all his sermons. பாஸ்டர் தன்னுடைய பிரசங்கத்தெல்லாம் முடிச்சிட்டாரு. He went home. வீட்டுக்கு போனாரு. That night he had one nice pig. He wanted to cook it. அன்னைக்கு ராத்திரி சமைக்கிறதுன்னு ஒரு பன்னியை அவர் ரெடி பண்ணி வச்சிருந்தார். And he went and opened the door. அந்த பன்றியை வைக்கின்ற அந்த இடத்தை போய் திறந்து பார்க்குறாரு. The pig is missing. அந்த பன்றியை காணோம். Don't you hope you understood the story? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பன்னியை வச்சிருந்த ஆள்கிட்ட வாங்கிக்கோன்னா என்ன பண்ணுறான்? வேணாம் இவர் கேட்டார் முன்னாடி, நீங்களே வச்சுக்கிடுங்க நீங்களே வச்சு வேணான்னு இருப்பாருங்க. அதான் பதில். எடுத்துன்னு போய் இவனே சமைச்சிட்டான். He did not realize this fellow was actually bringing his own pig all the time. அது பாஸ்டருக்கு என்ன தெரியாதுன்னா இது நம்மகிட்ட இருந்து திருடின பண்ணி தான் தெரியாம போயிட்டு இருக்குது. Always evil never presents itself as evil. தீங்கும் கரைப்படுத்துகிற காரியமும் ஒருபோதும் சொல்லிக்கொண்டு முகவரியை சொல்லிக்கொண்டு வராது. You know, early days when people used to do coal mining. அந்த காலத்தில் இந்த நிலக்கரியை சுரங்கத்தில் வேலை செய்பவர்கள் ஒரு காரியத்தை செய்வார்கள் முன்பு, இப்பொழுதல்ல. Those days they did not have any equipments to find out if there was any toxic gases inside the mines. பொதுவாக தோண்டப்படுகிற கிணறு அல்லது சுரங்கத்திற்குள்ளாக விஷவாயு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. And they did not have the equipment to find it out. இந்த காலத்தில் இருப்பது நவீன எந்த விதமான கருவிகளும் கிடையாது, கண்டுபிடிக்கிறது தெரியல அவங்களுக்கு. So what they did was they always carried a few birds called the canary birds. கேனரி பேர்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குருவி, நம்ம ஒரு சிட்டுக்குருவி மாதிரி அதை அவங்க வளர்ப்பாங்க. And this canary bird, you know what they will do? இந்த சுரங்கத்தை தோண்டுபவர்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள் என்றால், before they start the day and try to get into that mine, அந்த சுரங்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னதாக they will send the bird inside. முதலில் அந்த குருவியை அந்த குகைக்குள் பறக்க விடுவார்கள். And the bird will fly into the cave and keep on singing and going inside. அந்த சிட்டுக்குருவியானது அந்த சுரங்கத்திற்குள் போய் கொண்டு பாடிக்கொண்டே போகும், அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். And unless and until they hear the sound, they will move and follow the bird. அந்த குருவியின் சத்தம் கேட்டு கொண்டிருக்கும் வரைதான் அவர்கள் அதை பின்தொடர்ந்து செல்வார்கள். The moment the singing stops, அந்த குருவியினுடைய சத்தம் எப்பொழுது நிற்கிறதோ, they will just come back. அவர் உடனே வெளியே வந்து விடுவார். You know why? ஏன் என்று தெரியுமா? Because they cannot see the toxic gases inside the cave with their eyes. அவர்கள் தங்களுடைய கண்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய விஷவாயுவை அவர்களால் கணிக்க முடியாது. But the bird cannot survive that toxic gas, it will die. ஆனால் உள்ளே பறந்து சென்ற பறவை அந்த விஷவாயுவினால் தாக்கப்பட்டு அங்கே மரிக்கும் பொழுது அதோடைய சத்தம் அடங்குகிறது. இவர்களும் எச்சரிக்கையை பெற்றுக்கொள்கிறார்கள். In the same way, அதே வழியில் தான் there are so many things that don't appear to our naked eye and to our ordinary understanding when we look at something. நமக்கும் கூட தீமையான தீங்கு விளைவிக்கின்ற நம்மை கரைப்படுத்துகிற காரியங்கள் கண்களுக்கு புலப்படுவதே இல்லை. But ஆனால் if you have a sound mind, நமக்கு ஒரு தெளிந்த புத்தி, பகுத்தறியும் ஞானம் இருந்தால், do you know what we will do? நாம் என்ன செய்வோம் தெரியுமா? We will understand the evil behind the covering. மறைந்து இருக்கின்ற அந்த தீமை எதற்கு பின்னாக மறைந்திருந்தாலும் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Why do we need discernment? நமக்கு ஏன் பகுத்தறியும் ஞானம் தேவை? Why do we need a sound mind? நமக்கு ஏன் தெளிந்த புத்தி தேவை? First I said because we face conflicting choices. நான் முதலாவது குறிப்பாக சொன்னேன், நாம் சந்திக்கின்ற முரண்பாடான தீர்வுகள் எது சரியான தீர்வு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு. Number 2, because corruption is generally camouflaged. ஏனென்றால் கரைப்படுத்துகிற விஷயம் எப்பொழுதுமே முகமூடி அணிந்து கொண்டுதான் வரும். Number 3, மூன்றாவதாக the reason why we need a sound mind is because every action or decision we make has consequences. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுக்கும் பின்னாக ஒரு விளைவு இருக்கும். Galatians chapter 6 verse 7. கலாத்தியர் 6:7. The Bible says, do not be deceived, a man reaps what he sows. வேதம் சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். The reason why we need sound mind is because நமக்கு தெளிந்த புத்தி ஏன் வேண்டும் என்றால், after getting involved in something, நாம் ஒரு விஷயத்தில் சிக்கிக்கொண்டால் அல்லது அதற்குள் நுழைந்து விட்டால், then worrying or crying about consequences is of no use. தவறை செய்துவிட்ட பின்பு அதனால் வரக்கூடிய விளைவை நினைத்து வருத்தப்படுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. The Bible says Esau also cried bitterly later, but it was of no use. வேதத்திலே பார்க்கிறோம், ஏசா தான் செய்துவிட்ட தவறான ஒரு காரியத்திற்காக அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆனால் அது மிகவும் தாமதமாகி விடுகிறது. There is no use. பின்பு அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. That's why consequences are always there. எனவே ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவு என்று ஒன்று உண்டு. Therefore we need a sound mind. அதனால் தான் நமக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை. So first question is, முதலாவது கேள்வி, why do we need a sound mind? நமக்கு ஏன் தெளிந்த புத்தி தேவை? Second question, இரண்டாவது கேள்வி, for what do we need a sound mind, or where, in which areas do we need a sound mind? நமக்கு தெளிந்த ஞானம், அறிவு, பகுத்தறிவு என்பது எந்த சந்தர்ப்பங்களிலே தேவைப்படுகிறது? Where do we need the sound mind? எந்த இடத்திலே, எந்த சந்தர்ப்பத்திலே நமக்கு தெளிந்த புத்தி தேவைப்படுகிறது? The Bible says almost in everything we have to have a sound mind. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி என்பது எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Prove all things. எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க சொல்கிறது வேதம். You cannot leave any stone unturned. நாம் ஒரு விஷயத்தை கூட அப்படியே விட்டுட முடியாது. You have to test everything. ஒவ்வொரு காரியத்தையும் சோதித்து தான் நாம் பார்த்தாக வேண்டும். You have to test all the spirits. எல்லா ஆவிகளையும் நாம் நிதானித்து பகுத்தறிய வேண்டும். Every incident we have to analyze. ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் சரியாக பகுத்தறிய வேண்டும். If I start listing out all the things we have to think with discernment, I don't think this service is enough to explain. எந்த விஷயங்களிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு பட்டியலிட்டு சொன்னால் இந்த ஆராதனை வேளை நமக்கு பத்தாது. I will bring only 3 things in which we should be careful to apply our sound mind. நம்முடைய தெளிந்த புத்தியை எந்த காரியங்களிலெல்லாம் நாம் பிரயோகித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. These are only few of the many things that are in the Bible. பைபிளில் நிறைய இருக்குது வேதத்தில், ஆனால் அதில் ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். I pray that in the service today at the end we have to ask God, Lord, give me a sound mind to handle these 3 areas in my life. இந்த ஆராதனையின் முடிவிலே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நான் இந்த 3 விஷயங்களிலும் சரியான விதத்திலே பகிர்ந்து பார்க்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஜெபித்து ஒரு ஜெயத்தை பெற்று செல்ல போகிறோம். Hallelujah. Hallelujah. Number 1. முதலாவதாக turn with me to Genesis 41 verse 38. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Genesis 41:38. 41:38 ஆதியாகமம். So Pharaoh asked them, can we find anyone like this man, one in whom is the Spirit of God? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். Can we find anyone else besides Joseph? யோசேப்பை விட்டு அவரை விட வேறு யாராவது இப்படிப்பட்ட விசேஷித்த ஆவி உள்ளவர்கள் உள்ளார்களா என்று கேள்வி கேட்கிறான். This is a very interesting incident. இது ஒரு சுவையான ஒரு சம்பவம். Number 1, முதலாவதாக we need discernment or a sound mind to discern people who come across our lives. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற மனிதர்களை சரியாக பகுத்து பார்க்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். Hallelujah. தேவ கிருபை எதற்கு வெளிப்பட்டிருக்கு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவ கிருபை பிரசன்னமாயிருக்கு. அதை மறந்துடாதீங்க. அப்போ அந்த தேவ கிருபை கொண்டு வருகிற அந்த தெளிந்த புத்தி முதலாவது எதுக்கு தேவைன்னு சொன்னால், நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிற மனிதர்களை சரியாக இனங்கண்டு அவர்களை அறிந்து கொள்ள நமக்கு என்ன தேவை? என்ன வேணும்? சத்தமாக சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், discernment to know people who come across our lives. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகின்ற மனிதர்களை பற்றி ஒரு தெளிவு, ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். First one, முதலாவதாக look at this story. இந்த சம்பவத்தை பாருங்கள். Pharaoh, the king of a great empire called Egypt.
மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக எகிப்தினுடைய மன்னன் பார்வோனை பார்க்கிறோம். And one night he has a dream. ஒரு இரவிலே அவனுக்கு ஒரு கனவு வருகிறது. And he does not know the meaning. அதனுடைய அர்த்தத்தை அவனுக்கு தெரியவில்லை. He accesses every kind of wise man in his country. அந்த தேசத்திலிருந்த எல்லா ஞானிகளையும் அழைத்து அவன் விசாரிக்கிறான். And everyone is giving an explanation. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். And then finally a young man is brought inside. நிறைவாக ஒரு ஒரு இளைஞனை அங்கே அழைத்து வருகிறார்கள். He is only 30 years old. அவனுக்கு 30 வயது தான் இருக்கிறது. He has no administrative experience. அவருக்கு எந்த நிர்வாக ஒரு முன் அனுபவம் இல்லை. He has never come to the palace before. ஒரு நாளும் அரண்மனைக்குள்ள வந்ததும் கிடையாது. He has never handled any government affairs. அரசு சார்ந்த எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அவர் He has never met the king. ஒரு நாளும் ராஜாவை அவர் சந்தித்ததே கிடையாது. He is not educated. அவர் படித்தவர் அல்ல. He is not trained in any academy whatsoever. எந்த ஒரு கலாசாலையிலும் போய் அவர் தன்னுடைய படிப்பை அவர் தொடர்ந்ததில்லை. And this man has a former history where he just came out of prison. இவர் அப்பொழுதுதான் ஒரு சிறைச்சாலை விட்டு வெளியே வந்திருக்கிறார். He is brought out of prison. சிறைச்சாலை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறார். And the boy is telling an explanation for the king's dream. இந்த வாலிபன் தான் ராஜாவினுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்கிறார். And the king says immediately, ராஜா உடனே சொல்றாரு, this is the boy. இந்த ஆளு தான் இவரே தான். And there is no one else in this country in whom the spirit of God is. இந்த முழு தேசத்திலும் தேவனுடைய ஆவியை பெற்ற வேறு ஒருவரும் இவனை தவிர இல்லை என்று சொல்கிறான். He chose Joseph, who was a foreigner with fetters on his feet, to be the next governor and the ruler of this land. ஒரு அந்நிய தேசத்திலே பிறந்த ஒரு மனிதன், ஒரு இளைஞன், கால்களில் எல்லாம் சங்கிலி போட்டு பூட்டப்பட்டு இருக்கிற ஒருவனை பார்த்து, எனக்கு அப்புறம் இந்த தேசத்தை ஆளப்போகிறவன் நீதான் என்று அடையாளம் காட்டுகின்றான். He says, I will give you the second throne. உனக்கு இரண்டாவது சிங்காசனத்தை தருகிறேன் என்று சொல்கிறான். I will give you my second chariot. என்னுடைய இரண்டாவது ரதத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறான். I will give you my ring. உனக்கு என் முத்திரை மோதிரத்தை தருகிறேன் என்று சொல்கிறான். I will take care of your marriage. உன்னுடைய திருமணம் என்னுடைய பொறுப்பு என்று சொல்கிறான். And he says, you can become the ruler of Egypt next to me. எனக்கு அடுத்தபடியாக இந்த எகிப்து தேசத்தை ஆளுகிற தகுதி உனக்குத்தான் என்று சொல்கிறான். No man can shake his hand or foot without your permission. உன்னுடைய முன் அனுமதி இல்லாமல் இந்த தேசத்தில் ஒருவனும் விரலையோ கையோ அசைக்க முடியாது என்று சொல்கிறான். I think the whole court would have been surprised. What happened to this king? அரசவையிலிருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சிக்குள்ளாய் இருப்பார்கள். What is he doing? என்ன செய்கிறார்? We are all experts. நாம் எல்லாம் எவ்வளவு நிபுணர்கள். We are all experienced. நமக்கு இல்லாத அனுபவமா? We have been here for many years. பல ஆண்டுகளாக இங்கே நாம் இருக்கிறோமே. Here's a little boy, just 30 years old, no former experience. The king is saying, you are the ruler of this land. ஒரு சிறுவன், முன் அனுபவம் ஒன்றுமில்லாதவன், இவனை பார்த்து நீ இந்த தேசத்தை எனக்கு அடுத்தபடியாக ஆளப்போகிறாய் என்று சொல்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். In the list of leaders in the Bible that I can list out, one of the greatest leaders I have found out in the Bible is none other than the Pharaoh in the time of Joseph. நான் பார்த்த தலைவர்களிலேயே மிகச் சிறந்தவராக பார்வோனைத்தான் நான் பார்க்கிறேன். In the Bible, in the list of great leaders, this man takes a very special place in my list. மாபெரும் தலைவர்களாக, நிர்வாகிகளாக நான் காணக்கூடிய மனிதர்களாக இந்த வேதத்தில் இருக்கக்கூடியவர்களில் பார்வோன், இந்த குறிப்பிட்ட பார்வோனைத்தான் மிகச் சிறந்தவனாக நான் பார்க்கிறேன். Why? ஏன்? Here is a man who did not have the wisdom to discern the interpretation of his own dream. இந்த மனிதன் யார் என்றால் தன்னுடைய கனவுக்கு அர்த்தத்தை அவருக்கே தெரியவில்லை. But he was able to discern the quality, the talent, the spirit inside his people. ஆனால் அந்த ராஜாவுக்கு தன்னுடைய பிரஜைகள் இடத்திலே இருக்கக்கூடிய திறமைகள், தாளந்துகள் எல்லாவற்றையும் மிகவும் அழகாக படம் பிடித்து வைத்திருந்தான். He was able to look at somebody, hear their words for a few minutes and say, you are capable, you are efficient and you are the next in line. கொஞ்ச நேரம் பேச விட்டு பார்த்துட்டான்னா அந்த பிரஜைகளில் ஒருத்தனை பார்த்து நீ தான் இந்த நிலைமைக்கு வரக்கூடியவன் என்று சொல்லக்கூடிய திறமை அவனுக்குள்ள இருந்திருக்கு. He was able to think above Joseph's past experience. He was able to think beyond his past allegations. Everything put aside, he was able to see the treasure inside this little boy. யோசேப்பினுடைய பழைய வாழ்க்கை, அந்த
மிகவும் தாழ்ந்த நிலை, எல்லாவற்றையும் தாண்டி பார்க்கக்கூடிய ஒரு திறமை இந்த பார்வோனுக்கு இருக்கிறது. அந்த பையனுக்குள்ள இருந்த பொக்கிஷத்தை அந்த ராஜாவுடைய கண்கள் உற்று நோக்கி அவனை தெரிந்தெடுத்தது. I was thinking, if only the king missed this boy and did not find out the amazing wisdom of God in this boy, if he had missed him, I tell you, the empire of Egypt would have been ruined from that time. இந்த இளம் வாலிபனிடத்திலே காணப்பட்ட விசேஷித்த ஆவியை மட்டும் இந்த பார்வோன் சரியாக புரிந்து இனம் கண்டிராவிட்டால் எகிப்து தேசமே அழிந்து போயிருக்கும். Because of this one boy's advice, the entire empire is saved. இந்த ஒரு இளம் வாலிபனுடைய வார்த்தையினால் ஆலோசனையில் தான் எகிப்து தேசமே அழிக்கப்படாமல் But if you look on the outside, வெளியிருந்து பார்த்தால் young, இளமையானவன், inexperienced, அனுபவம் இல்லை, uneducated, படிப்பில்லை, with a case in court, அவனுக்கு ஏற்கனவே அவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, பழி இருக்கிறது. Besides all this, இதையெல்லாம் விட தாண்டி he was able to see, this is the man that God has appointed for me. பார்வோன் இதையெல்லாம் பார்க்காமல் எனக்கு என்று சரியாக நிர்வாகத்தில் உதவி செய்யக்கூடிய ஒருவன் இருந்தால் அவன் ஒருவன், யோசேப்பு ஒருவன் தான் என்று முடிவெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இந்த ஞானம் நம்ம எல்லாருக்கும் தேவை. இந்த we all need this wisdom. இது எல்லாருக்கும் நமக்கு தேவை. ஆண்டவரே, ஒருவரை பார்க்கும்போது அவர்களை நான் கணிக்கத்தக்க ஒரு ஞானத்தை எனக்கு நீர். எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி ஒரு ஞானம்? See, every day we meet hundreds of people. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மனிதர்களை நாம் சந்திக்கிறோம். We move with hundreds of people. நாம் கடந்து செல்லும் பொழுது வழியிலே நூற்றுக்கணக்கான மனிதர்களை கடந்து செல்கிறோம். Every new day we are introduced to a new set of people. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மனிதர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறோம். We don't have time to analyze all their history. அவர்களுடைய சரித்திரத்தை எல்லாம் பகுத்து பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இருப்பதில்லை. We don't have time to visit their house. அவர்கள் வீடுகளுக்கு போய் நாம் பார்க்கக்கூடிய நமக்கு அவசியம் இருக்கு. You don't have time to research their background. அவர்களுடைய பழமையை பற்றி, பழங்காலத்தை பற்றிலாம் நாம் ஆராய்ச்சி செய்வதற்கு எந்த அவசியம் இருக்கிறதில்ல, நேரம் இருக்கிறது. You are meeting them only in the office. எங்கேயோ நம்ம அலுவலகத்தில் மட்டும்தான் அவங்களை பார்க்குறோம். You are meeting them in your cabin. நம்முடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே மட்டும்தான் அவர்களை பார்க்கிறோம். You are meeting them in your classroom. ஒருவேளை உங்களுடைய வகுப்பறையில் மட்டும்தான் அவர்களை பார்க்கிறோம். You are meeting them in your school or college. உங்களுடைய பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ பார்க்கிறீர்கள். But if you have the spirit of discernment and the spirit of a sound mind, I tell you, by just looking at the person and just a little rendezvous with them, you can actually find out, are they fit for you or you should never move with them. நாம் மட்டும் அவர்களிலே யாராவது ஒருவரை பற்றி மிகவும் தெளிவாக ஒரு அறிவை பெற்றிருப்போம் என்றால் ஆண்டவருடைய தேவ கிருபையினாலே நிச்சயமாக நாம் ஒரு விசேஷித்தவர்களை கண்டுபிடித்தவர்களாக மாறுவோம். Hallelujah. Hallelujah. Look at the prophet Samuel. சாமுவேல் தீர்க்கதரிசியை பாருங்கள். He had the title of a prophet. அவருக்கு தீர்க்கதரிசி என்ற ஒரு பெயர் உண்டு. He had the anointing oil. அவர் கரங்களிலே அபிஷேக தைலத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். But the problem with this man is, even though he was a prophet, he could not discern who is the king in the house of Jesse. மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தால் கூட ஈசாயின் குடும்பத்திலே யார்தான் ராஜா ஆகக்கூடியவன் என்று அவரால் கண்டுபிடிக்க முடியல. He fell for looks when he saw the eldest person. அவர் தீர்மானிக்கிறதுக்காக பார்க்கும் பொழுது வெளித்தோற்றத்தவே அவர் முக்கியமாக நினைச்சிடறாரு. And he said, oh, this man is well built, tall, then he is the king. ஆமாம், உயரமாக இருக்கான்ல, பார்க்க நல்ல வாட்ட சாட்டமாக, கண்டிப்பாக இவன் தான் ராஜாவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சிடறாரு. God told him, ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், man looks at the face, but God looks at the heart. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தெய்வமோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. Finally, he was in for a surprise, because while he was all along thinking about the eldest one, the youngest one in the family is actually God's choice. சாமுவேலுக்கும் நமக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது. தாவீது தான் அந்த கடைசி பையன், யாருடைய நினைவிலும் வராத கடைசி பையன் தான் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறான் என்பது. Hallelujah. Hallelujah. நான் சொல்லுவேன், இந்த ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Hallelujah. We need to have this vision like God. தேவனுடைய தரிசனத்தை நாமும் பெற்றிருக்க வேண்டும். The looks and the X-ray vision of God, we need it. ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்களுடைய தெய்வத்தினுடைய கண்களை நாம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். You can write this down. இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். There are two problems that will come out of it. The first problem is, without discernment we may lean on the wrong people. தெளிந்த தீர்க்கமான பார்வை நமக்கு இல்லாமல் போகும் பட்சத்திலே நாம் தவறான மனிதர்களை சார்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. Let me repeat. நான் மீண்டும் சொல்லட்டும். Without discernment, நமக்கு தெளிவாக
பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இல்லாமல் போகுமா? We may lean on the wrong people. தவறான மனிதர்களை நாம் சார்ந்து கொள்ள வேண்டிய ஆபத்து இருக்கிறது. Second problem, இரண்டாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. without discernment, சரியான தெளிவான பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இல்லாமல் போகும் பட்சத்தில் we may lose great people. மிக பெரிய மனிதர்களை நம் வாழ்க்கையிலே இழந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. We may lose great people. மிகப்பெரிய மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இழந்து போக வேண்டிய, பிரிந்து போக வேண்டிய ஒரு ஆபத்து இருக்கிறது. We have to say, Lord, give me discernment to discern people who come before me. நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் கடந்து வருகின்ற மனிதர்கள் மத்தியிலே நீர் காட்டக்கூடிய மிக பெரிய மனிதர்களை, நல்ல மனிதர்களை எனக்கு காட்டும் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தெளிந்த மனது எனக்கு தாரும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக Deuteronomy 32:29. உபாகமம் 32:29. If they were only wise, they would understand this and discern what their end will be. அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும். ஞானம் அடையணும், சிந்திக்கணும், உணரணும். எதுக்குன்னு சொன்னால் முடிவை கண்டையும்படி, in order to see their end. முடிவை அவர்கள் பார்க்க வேண்டும். And they need a discernment. அதை பற்றிய ஒரு தெளிவு அவர்களுக்கு தேவை. They need a sound mind. ஒரு தெளிந்த புத்தி தேவை. Now, secondly, why do we need discernment? இரண்டாவதாக நமக்கு ஏன் தெளிந்த புத்தி தேவை என்றால், discernment regarding problems. பிரச்சனைகள், சிக்கலை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு அறிவு. How will this problem end? இந்த பிரச்சனை எவ்விதமாய் முடிய போகிறது? We need discernment. அதற்கு நமக்கு ஒரு தெளிவு தேவை. Now, listen to me. நன்றாக கவனித்து கேளுங்கள். We all have problems in life. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் பிரச்சனை உண்டுதான். You can be anointed, spirit-filled, talented, gifted. You can be even walking in the third heaven, but you have problems. பல திறமைகளும் தேவனுடைய வரங்களும் பெற்றிருந்தாலும் கூட நமக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். Apostle Paul was traveling up the heavens, but he had got a thorn in the flesh. பவுல் 3ஆம் வானம் வரை ஏறி போனவர், ஆனால் அவருடைய மாம்சத்திலே ஒரு முள் இருந்து கொண்டே இருந்தது. Problems are always there. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. Once a great pastor said, ஒரு மிகப்பெரிய ஒரு பாஸ்டர் சொன்னார், we are all in one of these 3 situations at all times. நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு 3 சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் என்று சொன்னார். He said, some people can say, I just got out of a problem. சிலருடைய வாழ்க்கையில சரித்திரம் அல்லது சாட்சி என்னவா இருக்கும் என்றால், இப்போதான் பிரச்சனை விட்டு நான் வெளியே வந்திருக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. The second group will say, இரண்டாவது குழுவில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, I am going through a problem. நான் இப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள தான் இருந்து கொண்டே இருக்கிறேன், கடந்து போய் The third group will say, மூன்றாவது வகையினர் யார் என்றால், I am waiting for the next problem to arrive. அடுத்த பிரச்சனை வரட்டும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று பிரச்சனை முடிஞ்ச கூட்டம், ஒன்று பிரச்சனையை கடந்துட்டு இருக்கிற கூட்டம், இன்னொரு கூட்டம் பிரச்சனை வர்றதுக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருக்கிற கூட்டம். ஆக மொத்தம், until you are alive in this body, we will have tribulation, we will have problems. இந்த உலகத்தில் மாம்சத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை 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 தான். The problems are there for the pastor, the problem is there for the sheep. இப்போ மேய்ப்பனுக்கும் பிரச்சனை உண்டு, ஆடுகளுக்கும் பிரச்சனை உண்டு. The problems are there for the parents, the problems are there for the children. பெற்றோருக்குன்னே பிரச்சனைகள் உண்டு, பிள்ளைகளுக்குன்னு உரிய பிரச்சனைகள் உண்டு. Problems are there for the married, problems are there for the unmarried. திருமணம் ஆனவர்களுக்கும் பிரச்சனை, திருமணம் ஆகாதவர்களுக்கும் விசேஷ பிரச்சனைகள் இருக்கு. Until you go to heaven, there is no relief from problems. பரலோக ராஜ்யத்தை போய் நாம் எட்டும் வரைக்கும் பிரச்சனை 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 இருந்துகிட்டே தான் இருக்கும். You can never escape. தப்பிக்க முடியாது. But ஆனால் if we have discernment and a sound mind, நமக்கு மட்டும் ஒரு பகுத்து பார்க்கக்கூடிய ஞானமும் அறிவும் தெளிந்த புத்தியும் இருக்குமானால், we will be able to traverse through those problems and come out clean and victorious. இந்த பிரச்சனைகளின் ஊடே மிகவும் சுலபமாக கடந்து சென்று ஜெயமாக வெளியே வருவோம். Hallelujah. Hallelujah. Now let me give you some examples. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லட்டும். You see, a great problem came to the man by the name of Lot in the Bible. லோத்து என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. Look at this man.
இந்த மனிதனை பாருங்கள், he was deeply, closely associated with the father of all those who have faith. இவனுக்கு யாரோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்றால் விசுவாசிகளின் தகப்பனிடத்திலே அவருக்கு நெருக்கம் இருந்தது. He was a blood relative of Abraham. ஆபிரகாமுக்கே அவர் இரத்த சம்பந்தமாக சொந்தமாக இருந்தார். And this man was also rich. இவரும் பணக்காரர். He had got all his servants, sheep, cattle, everything he had. நிறைய ஏராளமான வேலைக்காரர்கள், நாடு மாடுகள் எல்லாம் சொத்து சுகம்லாம் இருந்துச்சு. But he had no problems with Abraham. Personally, no problem with Abraham. அவருக்கும் ஆபிரகாமுக்கும் நேரடியாக எந்த பிரச்சனையும் கிடையாது. But one day problems began to arise between the shepherds of Abraham and Lot. பிரச்சனை யாருக்கு நடுவுலன்னா ஆபிரகாமினுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் தான் ப்ராப்ளம். And then now he is wondering what to do. இப்போ என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியல. Abraham comes with a solution. ஆபிரகாம் இதற்கு ஒரு தீர்வை சொல்கிறார். He says, let's separate. சரி, நம்ம பிரிஞ்சு போகிறத தவிர வேறு வழி இல்லை. He says, if you go to the left, I'll go to the right. If you go to the east, I'll go to the west. நீ இடத்துக்கு போனா நான் வலதுக்கு போகிறேன், நீ கிழக்கில் போனா நான் மேற்கால போகிறேன்றார். And Lord says, okay, now you have given me the choice, I will choose now. இப்போ லோத்துக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கப்பட்டதுனால சரி நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். And he goes and scans the horizon. அப்படியே போய் வானமும் பூமியும் சந்திக்கிற அந்த எல்லை வரைக்கும் அவன் கண் அப்படியே உலவு விடுறான். And as he's looking, scanning the area, அந்த இடத்தையெல்லாம் அப்படியே துல்லியமாக பார்த்துக்கிட்டே வரான். and he finds a city. அங்கே ஒரு பட்டணத்தை கண்டுபிடிச்சிட்டான். And the city was named Sodom and Gomorrah. அந்த பகுதிக்கு பெயர் சோதோம் கொமோரா. And when he looked at it, அதை பார்த்த உடனே தானே the Bible says it looked like the garden of God. வேதத்தில் சொல்லுது லோத்துக்கு அது கண்ணில் பார்த்த உடனே தேவனுடைய தோட்டத்து போலே தெரிஞ்சுதான். எப்படி தெரிஞ்சது? தேவனுடைய தோட்டம். But the Bible says the sin of Sodom and Gomorrah was so grievous that God had decided to completely destroy those cities. வேதம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் அந்த இடத்தினுடைய உண்மை நிலையை எப்படி பார்த்தார் என்றால் அங்கே இருக்கிற பாவத்தினுடைய நிலை பரலோகம் வரை ஆண்டவரை அவரை போய் எட்டுகிறது. அதனால் அதை அழித்து விட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். In God's eyes it is a city of sin. ஆண்டவருடைய பார்வையிலே அது பாவத்தின் பட்டணம். In the eyes of Lot it is the garden of God. லோத்தினுடைய பார்வையிலே அது தேவனுடைய தோட்டம். Because this man did not have a sound mind, a discerning spirit in the midst of problems, he chose a city of sin for him and his family to settle down. தனக்கு ஒரு தெளிந்த புத்தி, ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடியினாலே லோத்து இந்த தவறான பட்டணத்தை தெரிந்து கொண்டு தன்னையும் தன் குடும்பத்தையும் அழிவுக்கு நேராக நடத்திவிட்டான். The Bible says they traveled as 4 people. புறப்படும் பொழுது 4 பேராக புறப்பட்டார்கள். When they came back, அவர்கள் திரும்பி வரும் பொழுது the Bible says the 2 daughters had to leave their husbands behind in Sodom and Gomorrah. The wife becomes a pillar of salt in the middle, and 3 of them come back and have a very despicable family life in the days to come. குடும்ப அங்கத்தினர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண் பிள்ளைகளுக்கு உள்ள மாப்பிள்ளைகளை விட்டுட்டாங்க. அந்த தாய் அங்கே உப்பு தூணாக நிற்கிறாள். லோத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குடும்பமே ஒரு சீரழிவுக்குள்ளாகிறது. ஏன்னு சொன்னால் பிரச்சனை வரப்போகிறதை அவன் கணிக்கிறதுக்கு என்ன இல்லை? தெளிந்த புத்தி இல்லை. not having the vision to see what is up ahead. தனக்கு முன்னே இருக்கக்கூடியதை சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய தரிசனம் அவனுக்கு இல்லை. Look at the younger son. இளையகுமாரனை பாருங்கள். Now when the younger son left the house, இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனை வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது his mind was filled with great ideas. அவனுடைய மனதிலே ஏராளமான எண்ணங்கள். Oh, I've got all the money. எல்லா பணமும் எனக்கு வந்துருச்சு. And hereafter life is going to be a pathway, pavement of gold. இனிமே பாதையெல்லாம் பொன்னாக தான் இருக்க போகுது. And he goes. அவன் போகிறான். He did not realize in a few days he is going to come back in the same road, starving, hungry, begging for food and begging for a servant's job. ஆனால் பரிதாபமான ஒரு உண்மை என்னவென்றால் அவன் எந்த பாதையை ராஜபாதையாக பொன்னாக இருக்கக்கூடிய பாதை என்று நினைத்து சென்றானோ அதே வழியிலே திரும்பி ஒன்றுமில்லாதவனாக வரப்போகிறான். அது அவனுக்கு தெரியல. இதே பாதையில் நான் பசி பட்டினியோட
வேலைக்காரனுடைய ஸ்தானத்தை கேட்டு நான் திருப்பி வர போகிறேன் அப்படின்றது அவனுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? புத்தி தெளியல. என்ன இல்லை? தெளிந்த புத்தி உள்ளவர்கள் யாருன்னா, they can see the problems well ahead. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் யார் என்றால், ஒரு பிரச்சனையினுடைய முடிவை அல்லது அதை தூரத்திலிருந்தே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான். And they will be able to discern. அவர்களால் மிக தெளிவாக அதை புரிந்து கொள்ள முடியும். That is why we need discernment. அதற்காகத்தான் நாம் பகிர்ந்து பார்க்கக்கூடிய அறிவு தேவை. Number 3. மூன்றாவதாக, why do you need discernment? எதற்காக நமக்கு பகிர்ந்து அறியக்கூடிய தெளிந்த புத்தி தேவை? Turn with me to Jonah chapter 2 verse 8. யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The Bible says, வேதம் சொல்கிறது, they that observe lying vanities forsake their own mercy. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இவங்க யாரு? தங்களுக்கு நேரம் என்ன வருது? கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வருது? கிருபை. ஓகே. mercy, grace is coming towards them. கிருபை அவர்களை நோக்கி வருகிறது. But they are not realizing God's favor that is coming towards them, but instead they are turning towards lying vanities. அவர்கள் தேவனுடைய இரக்கம் தங்களை நோக்கி வருகிறதை பார்க்க தவறிவிட்டு உலகத்தின் மாயை போய் பின்பற்றி கொள்கிறார்கள். Now, right, number 3. மூன்றாவது குணம், discernment is necessary because it will help you to discern the possibilities that are coming towards you. இந்த தெளிந்த புத்தி நமக்கு ஏன் வேண்டும் என்றால், நமக்கு சாத்தியப்படக்கூடிய நன்மைகளை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கு. God has prepared some blessings. ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு என்று ஆயத்தமாக வைத்திருக்கிறார். But they are all shrouded in a mystery. அவைகள் எல்லாம் ஒரு மறைபொருளாக மறைக்கப்பட்டிருக்கிறது. You are not able to see them. அவைகளை நாம் பார்க்க முடியாது. But if you are a discerning person, ஆனால் தெளிந்த ஒரு புத்தி உள்ளவர்களாய் நாம் பார்க்கும் பொழுது, you can unwrap those layers and see what God has behind all these present troubles. ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கின்ற மிகப்பெரிய ஆசீர்வாதம், அதை சுற்றி இருக்கின்ற அந்த கஷ்டமான நிலைகள் எல்லாவற்றையும் பிரித்து நாம் அதை பார்க்கக்கூடிய திறமை நமக்கு ஆண்டவர். இன்னைக்கு இருக்கிற இக்காலத்து பாடுகள் இனிமேல் நமக்குள்ளே வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்க விழலவே. யாருக்கு இந்த யார் இதை பார்க்க முடியும்னா, தெளிந்த மனம் இருக்கிறவன் தான். பிரச்சனையை பார்த்து ஓடாம அந்த பிரச்சனையை தாண்டி கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு அவன் கண்டுபிடிப்பான். அல்லேலூயா. So we need discernment. நமக்கு பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு தேவை. I found 3 very interesting women in the Bible. வேதாகமத்திலே ரொம்ப சுவாரஸ்யமான 3 பெண் பாத்திரங்கள் பார்க்கிறோம். And these 3 women, in English it's very interesting, they all their names start with the alphabet R. இவர்களுடைய 3 பேருடைய பெயரும் ஆங்கில எழுத்திலே வரக்கூடிய R என்ற எழுத்திலே ஆரம்பிக்கின்ற பெயர்களாக இருக்கிறது. 3 women, very very discerning women. இந்த 3 பேருமே மிக மிக புத்திசாலியான பெண்கள். Number 1, the first R is Rebecca. முதலாவது ஆர் என்ற பேர்ல ஆரம்பிக்கிறவங்க ரெபேக்காள். Now a man comes and he declares that he is the chief servant of Abraham, the master. யாரோ ஒரு மனிதன் வருகின்றான், திடீரென்று ரெபேக்காளை பார்த்து சொல்கிறான், என்னுடைய எஜமானுக்கு நான் தான் மூத்த வேலைக்காரன் என்று சொல்லுகிறான். And he says that he has come to seek a bride, and he says Rebecca is the one that God led him to in a straight way. நேர் வழியாக என்னை நடத்தி இந்த ரெபேக்காளாகிய உன்னைத்தான் என்னுடைய சின்ன எஜமானுக்கு மனைவியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நடத்தியிருக்கிறார் என்று சொல்கிறான். And he says he will not go back without the girl. He has to take the girl with him. அவன் மிகவும் தெளிவாக தீர்மானமாக இருக்கிறான். போகும் பொழுது தனியாக அல்ல, கண்டிப்பாக அந்த பெண்ணையும் அழைத்து கொண்டு தான் போவேன் என்று சொல்லி நிற்கிறான். Parents are worried. What is going on here? பெற்றோருக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. என்ன நடக்கிறது? இப்போ உடனே அந்த பெண்ணை அனுப்பணும், இல்லை கூட்டிகிட்டு போகணும்னு நிற்கிறாரே என்று சொல்லி. No, let her stay here for some days. அவனும் அவசரம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பெற்றோர் சொல்கிறாங்க. And they go and say, okay, let's ask the girl. பெண்ணுடைய வாய்மொழியை கேட்போமே என்றாங்க. When they went to the girl, they were in for a surprise. பெண்ணிட்ட பேசினதுக்கு அப்புறம் ஒரு இன்ப அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருக்குது. The girl says, I will go. நான் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டா. நம்ம பொண்ணு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காளே, பொண்ணு போகிறேன்னு சொல்லிட்டாளே, அவ்வளோதான், யாரும் எதிர்த்து பேச முடியல. Nobody could stop it. யாரும் தடுக்க முடியவில்லை. I believe this girl had an amazing discernment to know the bridegroom has already been prepared by God, and this is the guy. இந்த பெண் ஆகிய ரெபேக்காளுக்கு மிக திட்டமும் தெளிவுமா தெரிந்திருந்தது, எனக்குள்ள மாப்பிள்ளை அவர்தான், ஈசாக்கு தான் என்று தெரியும். And she became the wife of the forefathers of Israel.
இஸ்ரவேலுடைய முற்பிதாக்களுடைய தாயாக அவள் மாறுகிறாள். Hallelujah. I'll show you another woman. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு பெண் உண்மை பாத்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். And her name is Rahab. இந்த பெண்ணுடைய பெயர் ராகாப். One day two guests, uninvited guests are coming to her house. அழைக்கப்படாத 2 விருந்தாளிகள் வீட்டுக்கு வருகிறார்கள். And they say they are spies of their enemies. எதிராளிகள் சத்துருக்களுடைய வேவு பார்க்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். And this woman is so courageous, she put these 2 people on the roof and covers them from the king. இந்த 2 பேரையும் கொண்டு போய் கூரையில் ஒரு இடத்துல மறைச்சு வச்சு ராஜாவுக்கு தெரியாமல் காப்பாற்றிடுறான். And then she says, please save my family. இது தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறா, என்னையும் காப்பாற்றிடுங்க நீங்கள் அப்படின்னு Me and my family. என்னையும் என்னோட குடும்பத்தையும் நீங்கள் தான் காப்பாற்றணும். Long story short, இந்த கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன். she saw them first time. அவர்களை முதல் தடவை தான் அந்த அம்மா பார்க்குறாங்க. Just based on some hearsay here and there, she decides to move her entire family to a pilgrim passing through nomadic people. இந்த அம்மாவுக்கு ஏதோ கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டே இடத்தை விட்டு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு குழுவினரோடு ஒரு ஜாதியினரோடு அவள் சேர வேண்டியது ஒரு சூழ்நிலை வருகிறது. She is traveling. அவள் பயணித்து கொண்டே இருக்கிறாள். But if you look at her decision, அவளுடைய தீர்மானத்தை பார்த்தால், that one decision finally ended up her in a place where she became the great grandmother of Jesus Christ. அவள் எடுத்த சரியான முடிவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முற்பிதாக்கள் இலை வருகிறாள். பாட்டி கொள்ளுப்பாட்டியாக அவள் வருகிறாள். யாரு? One more woman. இன்னொரு பெண்ணும் உண்டு. The third R is Ruth. அடுத்த ஆர் என்ற ஆங்கில இடத்தில் வருகின்ற பெண் ரூத். If you look at her discernment, அந்த பெண்ணுக்கு இருந்த மிக தெளிந்த புத்தி என்னவென்றால், it's really miraculous, surprising. நமக்கு மிகவும் அற்புதம் ஆச்சரியமாக இருக்கிறது. She had already lost a husband. கணவனை இழந்து விட்டாள். And the mother-in-law is trying to wash her away. அவளுடைய மாமியாரும் கை கழுவி அவளை அனுப்புற. And she says, you also go. நீயும் போயிரு. There is no goodness with me. என்கிட்ட நன்மைன்னு எதிர்பார்த்து எதுவுமே கிடையாது, எதிர்பார்க்காத. The Lord has dealt very bitterly with me. என்ன ரொம்ப கசப்பா ஆண்டவர் நடத்திட்டார். And therefore you cannot expect anything good from me. என்கிட்ட ஒண்ணுத்தையும் எதிர்பார்க்காத. Go back to your people. நீ உன் சொந்த வீட்டுக்கே போயிரு. In spite of all these negative words, எல்லா எதிர்மறையான வார்த்தைகளையும் கேட்ட பின்பும் ரூத் சொல்கிறாள், I will go with you. நான் உங்களோட தான் வருவேன். I will die with you. நான் உங்களோட தான் என்னுடைய மரணம் இருக்கும். I will be buried where you are buried. நீங்க உங்களை எங்க புதைக்கறாங்களோ அங்கேயே தான் என்னையும் புதைக்க சொல்வேன். And your God will be my God, your people will be my people. உங்க கடவுள் தான் என்னுடைய கடவுள், உங்களுடைய மக்கள் தான் என்னுடைய மக்களும். And she says, please don't continue to talk about leaving you again. அடுத்த முறை இந்த வார்த்தையை மறுபடியும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி மாமியார்ட்டே கட்டளை போடுறா. And then she decides to go with an empty woman. அங்கே யாரை பின்பற்றி அவள் போகிறாள்? வெறுமையாக்கப்பட்ட நகோமியாகிய மாமியாரை பின்பற்றி செல்கிறாள். But in the end you read, முடிவிலே பார்க்கிறோம், people are greeting her. மக்கள் அவளை எப்படி வாழ்த்துகிறார்கள்? May you prosper like Leah and Rachel who built the house of Israel. லேயாளை போல ராகேலை போல இஸ்ரவேலுடைய வீட்டை கட்டுகிறவளாய் நீ ஆக வேண்டும் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து வாழ்த்துகிறார்கள். She also entered into the genealogy of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பூட்டியாக அல்லது கொள்ளு பாட்டியாக வருகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இவளுக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சு? அந்தம்மா வேணான்றாங்க, என்கிட்ட நன்மையே இல்லைன்றாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு டிவைன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டர் கொடுத்ததுனால ஒன்றுமே இல்லாத வெறுமையிலேயும் கர்த்தர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற கண்களை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். இதுதான் தெய்வீக ஞானம்னு சொல்கிறது. தெளிந்த புத்தி எதற்குன்னா தேவனுடைய மகத்துவங்கள் மறைந்திருக்கிற இடங்களில் அதை கண்டுபிடிக்க கண்கள் நமக்கு ஆண்டவர் தரணும். அல்லேலூயா. Some things can look very small in our eyes. நம்ம கண்ணுக்கு சில தடவை ரொம்ப சின்னதாக தெரியும். Small beginnings, அதெல்லாம் வெறும் அற்பமான ஆரம்பமாக இருக்கும். But in God's eyes it may be the seed for excellence. ஆனால் தேவனுடைய பார்வையிலே பிற்காலத்தில் வரப்போகிற மிக உச்சிதமான காரியங்களுக்கான விதையாக அது அமைந்து. In order to identify that you need a sound mind. அதை சரியாக அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு நமக்கு ஒரு தெளிந்த புத்தி தேவை. We answered 2 questions. நாம் 2 வினாக்களுக்கு விடை கண்டோம். First, முதல் why do we need discernment? நமக்கு ஏன் தெளிந்த புத்தி தேவை? Secondly, where should we need discernment? எந்த இடத்திலெல்லாம் நாம் தெளிந்த புத்தியோடு
தீர்மானங்களை எடுக்க I will வேண்டும். quickly enumerate the third question. How can we get discernment? நாம் எப்படி இந்த தெளிந்த புத்தி அல்லது பகுத்து பார்க்கின்ற திறமையை பெற்றுக்கொள்ள முடியும்? There are many ways, பல வழிகள் உண்டு. but I will only give you three very important ways. உங்களுக்கு மிகவும் முக்கியமான மூன்று குறிப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு Number சொல்கிறேன். 1, முதலாவதாக Psalm 119:66. சங்கீதம் 119:66 வசனம். 119:66. 119:66. Teach me good judgment and knowledge, for I have believed your commandments. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். உமது கற்பனைகளின் பேரில் எப்படி இருக்கிறேன்? விசுவாசமாய் இருக்கிறேன். How can I get a sound mind? எனக்கு எப்படி ஒரு தெளிந்த புத்தி கிடைக்கும்? Number 1, முதலாவதாக scripture preservation. வேத வசனத்தை பத்திரமாக பாதுகாப்பது. Scripture preservation. சத்திய வசனத்தை பத்திரமாக வைத்துக் கொள்வது, நமக்குள்ளே பத்திரப்படுத்துவது. கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் எவ்வளோ அதிகமாக தன் வசனத்தினுடைய உள்ளத்தில் அவன் பத்திரப்படுத்துகிறானோ அவ்வளோ அதிகமாக அவனுக்கு என்ன கிடைக்கும்னா தெளிந்த புத்தி கிடைக்கும். அல்லேலூயா. சரி, லெட்ஸ் ரீட் Psalm 119:11. அதே 119 சங்கீதத்தினுடைய 11வது வசனத்தை பாருங்கள். Thy word have I hid in my heart, that I might not sin against you. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். Hallelujah. Hallelujah. So how am I able to discern what is holiness and sin? பரிசுத்தம் என்பது என்ன, பாவம் என்பது என்ன என்று எப்படி நான் பகுத்தறிந்து கொள்ள முடியும்? Because I've already deposited the word of God in my heart. என்னுடைய இருதயத்திலே வேத வசனத்தை நான் உள்ளே போட்டு பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். Psalm 119:99. 99. I have more understanding than all my teachers, for thy testimonies are my meditation. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். I will show you one more verse. இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் காண்பிக்கட்டும். Same chapter, verse 105. அதே 119 சங்கீதத்தினுடைய 105வது வசனம். Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Hallelujah. So, in order to have a discerning mind, a sound mind, the first step is try to preserve the scripture in your heart. பகுத்து உணர்ந்து கொள்ளக்கூடிய தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும் என்றால் வேத வசனங்களை நம்முடைய இருதயத்திலே வைக்க வேண்டும். The word of God is the excellent source of knowledge. வேத வசனம்தான் நம்முடைய எல்லா அறிவுக்கும் ஊற்றும் காரணமாக இருக்கிறது. Hallelujah. If you store it up inside, அதை நம்முடைய இருதயத்திலே உள்ளே பத்திரப்படுத்தி வைத்தால், when problems come, பிரச்சனை வரும்பொழுது, confusions come, குழப்பங்கள் வரும்பொழுது, questions come, கேள்விகள் வரும்பொழுது, the answer will pop out. உடனே அதற்குரிய விடை நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியே வரும். Hallelujah. Hallelujah. You don't have to be fishing here and there, searching here and there, running pillar to post. நம்முடைய பிரச்சனைகளுக்கான விடைகளுக்கு அங்கும் இங்கும் நாம் ஓட வேண்டிய அவசியமே இல்லை. Store it up inside. அதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே நாம் சேர்த்து வைக்க வேண்டும், சேமித்து வைக்க வேண்டும். And the word for the right season, the right answer, the Holy Spirit will pick out and tell it to you. சரியான சூழ்நிலைக்குரிய சரியான விடயத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உடனே நமக்கு ஞாபகப்படுத்தி விடுவார். When Satan came to Jesus Christ, சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த பொழுது and started tempting him, அவரை சோதிக்க முற்பட்ட பொழுது, sometime even with the Bible scriptures, வேத வசனத்தை கொண்டே அவரை சோதிக்கிறான். Jesus did not say, I'm sorry, I have to go and read and refer and come and then I'll give you an answer. He did not say. இயேசு கிறிஸ்து ஐயோ மன்னித்துக்கொள், நான் மறுபடியும் போய் பைபிளை சரியா படிக்கிறேன், வேதத்தை படிக்கிறேன் என்று சொல்லவில்லை. He instantly responded with verses. உடனே வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்கிறார். Hallelujah. And the Bible says he left him and went away. பிசாசை விட்டு ஓடிய போயிட்டான். Why? ஏன்? Ready with word in season, out of season. சரியான சமயத்திலும் சமயம் இல்லாத வேளையிலும் சரியான வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவர். Hallelujah. The Bible is the greatest counseling book in the world. உலகத்திலே நல் ஆலோசனை நமக்கு தரக்கூடிய புத்தகம் என்று ஒன்று இருக்குமானால் அது வேதம் ஒன்று மட்டும்தான். Now the word is like a lamp to your feet. நம்முடைய கால்களுக்கு அது தீபமாய் இருக்கிறது. What does it mean?
அதற்கு அர்த்தம் என்ன? Nobody will switch on the light when you are standing on your feet. நின்றுட்டே இருக்கும்போது லைட் போட்டுட்டே இருப்பாங்களா? லைட்டை போட்டு கால் மேல அடிச்சிட்டு இருப்பாங்க. நிக்கிற மனிதனுக்கு என்னத்துக்கு வெளிச்சம் தேவை? You don't need. When I say lamp to my feet, it means people are walking. இது நடக்கிற மனிதர்களுக்கான விளக்கு. So when you are walking, நாம் நடக்கும் பொழுது you need the light. நமக்கு விளக்கு தேவை. Why? ஏன்? Because without the light you don't know whether what is in front of you is a staircase or a pit. நாம் நடந்து சென்று கொண்டிருக்கிற பாதையிலே ஒரு பெரிய படிக்கட்டு வருகிறதா அல்லது பள்ளம் இருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. That's why we need the lamp. அதற்கு தான் நமக்கு தீபம் அல்லது விளக்கு தேவை. But if the lamp is burning inside you all the time, அந்த விளக்கு நமக்குள் எப்போதும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்தால், the word of God is always alive and fresh inside you. நமக்கு உள்ளாக வேத வசனமாது எப்பொழுதும் உயிரூட்டத்தோடும் இருக்கும், அது கொழுந்து விட்டு கொண்டிருக்கும். When it is like that, அப்படி இருக்கும் பட்சத்தில், whenever you go through any deceiving situations also, the word of God will enlighten the path. நம்மை வஞ்சிக்கக்கூடிய எந்த சூழலை வந்தாலும் கூட நம்முடைய பாதையை வெளிச்சமாக்கக்கூடியதான் வேத வசனம். Hallelujah. Hallelujah. Secondly, இரண்டாவதாக Daniel 2 verse 17 to 18. தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். The incident is very interesting. இந்த சம்பவம் மிகவும் சுவையானது. Nebuchadnezzar sees a vision. நேபுகாத்நேச்சார் என்ற ராஜா ஒரு தரிசனத்தை காண்கிறான். And he does not remember the vision and he is not able to find out the meaning of the vision. தான் பார்த்த தரிசனத்தை அவன் மறந்தும் போகிறான், அதற்குரிய அர்த்தமும் அவனுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. When he tries to get the assistance of all his wise men, nobody is there to help him. தன்னுடைய தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளையும் அழைத்து அவன் அதை வினவும் பொழுது அவனுக்கு அதற்குரிய விடை கிடைக்கவே இல்லை. And he is becoming very angry. அவனுக்கு மிகவும் கோபம் ஒழுகிறது. He wants to kill all the wise men. எல்லா ஞானிகளையும் கொன்று போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். But Daniel comes into the scene. இப்பொழுது அந்த காட்சியிலே தானியேல் நுழைகிறார். And he says, I will help you out, don't worry. தானியேல் சொல்கிறார், நான் பார்த்துக் கொள்கிறேன். I know I can discern the dreams. உங்களுக்கு வரக்கூடிய கனவாய் இருந்தாலும் தரிசனமாக இருந்தாலும் அதை சரியாக அர்த்தம் சொல்லக்கூடிய திறமை எனக்கு இருக்கிறது என்று But then he says, give me some time. ஆனா எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுங்க, நேரம் கொடுங்க என்று கேட்கிறார். Give me some time to discern. எனக்கு அந்த சரியான அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு சற்று நேரம் தேவை என்று சொல்கிறார். Why do you need time? எதற்கு உங்களுக்கு அல்லது நமக்கு நேரம் தேவை? Why? ஏன்? In verse 17-18 it says, 17-18 வசனம் 2ஆம் அதிகாரம் 17-18 சொல்கிறது, he urged his friends to plead for the mercy from God of heaven concerning this mystery. தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக. Hallelujah. So second one, in order to get discernment, இரண்டாவதாக நமக்கு தேவையான பகுத்து அறிகின்ற உணர்கின்ற திறமை தேவை என்றால் sincere prayer. உண்மையான ஜெபம் தேவை. Hallelujah. Hallelujah. Not casual prayer. ஏதோ ஒரு மேற்போச்சான ஜெபம் அல்ல. Not half-hearted prayer. ஒரு அரைமனதோடு செய்கிற ஜெபம் அல்ல. Not a prayer just for namesake. ஏதோ ஒரு பேருக்கு அப்படி செய்கிற ஜெபம் அல்ல. Sincere prayer. உண்மையான ஜெபம். When you pray sincerely and hold on to God and strive with him, he will surely bring out the meaning of the mystery. உண்மையான உள்ளத்தோடு தேவனை நோக்கி அவரை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லா மறைபொருளுக்கான அர்த்தமும் தேவனால் விளக்கப்படும். All the mysteries will be revealed. எல்லா மறைபொருட்களும் எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். Hallelujah. Hallelujah. ஜெபம் மறைபொருள்களை வெளியே கொண்டு வரும். கொண்டு வருமா, கொண்டு வராதா? Amen. Yes. Hallelujah. ஒரு காரியம் புரியலன்னே போய் தலையில் போய் முட்டக்கூடாது, போய் செவுத்தில் முட்டக்கூடாது, போய் ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணா எல்லா மறைபொருள் என்ன ஆயிரும்? வெளியே ஆண்டவர் கொண்டு வர வல்லவர். Hallelujah. Hallelujah. சரி, நம்பர் 3. மூன்றாவதாக Romans 8:14. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். And it says, for as many are led by the Spirit of God, these are the sons of God. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Number 3. மூன்றாவதாக sensitive to the prompting of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு அல்லது ஏவுதலுக்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். sensitive to the prompting of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற அளவுக்கு நாம் ஆயத்த நிலையில் இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. The Holy Spirit inside us is not sleeping. நமக்குள் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தூங்கிக் கொண்டில்லை. He is always prompting us. அவர் எப்போது நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். எப்பொழுது ஏவி கொண்டே இருப்பார். He is alive in us.
He is alive in us. நமக்குள் அவர் உயிரோட்டத்தோடு இருக்கிறார். And he leads us continually. அவர் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டே செல்கிறார். Every step of the way he will lead us. நாம் கடந்து வருகிற பாதையிலே ஒவ்வொரு அடியும் அவர் நமக்கு கற்று தந்து நடத்தி கொண்டு வருகிறார். Every turn he will teach us. ஒரு திருப்பத்தையும் அவர் நமக்கு சொல்லி தருகிறார். He will constantly speak to us. தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். This is the way, walk in it. இதுதான் வழி இப்படி நடந்து செல் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். If you read the Bible, so many instances you can see how the Holy Spirit led people. வேதத்தை நாம் படித்து பார்த்தால் யாரையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார் என்பது நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. For example, உதாரணத்துக்கு Philip was led by the Holy Spirit to go and join the chariot. பிலிப்புக்கு பரிசுத்த ஆவியானவர் போய் ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று அவர் ஏவுகிறார். If you read Luke chapter 2 verse 27, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்திலே we see about Simeon who was led by the Spirit to come to the temple and thereby meet Jesus Christ. சிமியோன் தேவாலயத்திற்கு கடந்து சென்று இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று ஆவியானவரால் ஏவப்படுகிறார். So the Spirit leads. பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறார். We have to be sensitive to his voice. நாம் அவருடைய வார்த்தைக்கு ஆயத்த நிலையிலே எப்பொழுதும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். How does the Holy Spirit lead? பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறார்? I will read only one verse and we are going to pray. நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசித்து முடிக்க இருக்கிறேன். Hebrews 10:24 to 25. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம். There it says, let us consider how we may spur one another on toward love and good deeds. 10:24 சொல்லி இருக்கிறது, மேலும் அன்புக்கும் நற்செயல்களுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை கவனித்து சபை கூடி வரணும். So when you come to the church, the reason is that you will be spurred, you will be encouraged to love and good works. நாம் சபைக்கு வருவதே எதற்காக இருக்க வேண்டும் என்றால் அன்பினாலே உந்தி ஏவப்படுகின்ற அல்லது நற்கிரியைகளை செய்வதற்காக உந்தி ஏவப்படுகிறவர்களாய் இருப்பதற்காகத்தான். Who is in the church? சபையிலே யார் இருக்கிறார்கள்? The Holy Spirit is in the church. பரிசுத்த ஆவியானவர் சபையிலே இருக்கிறார். Who established the church? யார் சபையை ஸ்தாபிப்பது? It is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான். And when you come to the presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்திலே நாம் வரும்பொழுது what will he urge you to do? நாம் எதை செய்ய வேண்டும் என்று அவர் ஏவுவார் என்றால் for love and good works. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் அவர் நம்மை ஏவுவார். This is a lesson we can learn. இந்த பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். What is that? ஒன்று, the Holy Spirit will not urge us to fight and be bitter and be unforgiving and to hate one another. That's not the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் ஒருவரை ஒருவர் பகைப்பதற்கும் எரிச்சலை கசப்பை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார், ஏவ மாட்டார். And he will always urge people towards love and good works. அவர் எப்போதுமே அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் மட்டும் நம்மை ஏவுவார். Hallelujah. Hallelujah. And when we are sensitive to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய குரலுக்கு நாம் ஆயத்த நிலையில் உணர்வுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது he will give us the spirit of discernment. நாம் பகுத்து பார்க்கக்கூடிய அறிவினை நமக்கு தருவார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு இந்த பகுத்தறிவு வேணும்? பகுத்து பார்க்கிற அறிவு எனக்கு தார ஆண்டவரே, தெளிந்த கண்களை எனக்கு தார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எழும்பலாம், ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கு என்னுடைய மனக்கண்களை நீ தெளிவாக்கும் ஆண்டவரே. பவுல் ஜெபம் பண்ணார், பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள் வாசிக்கிறோம். அறிவற்றவனாய் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரிலும் தேறினவனாக அறிவுள்ளவனாக எல்லாவற்றையும் தெளிந்த புத்தியோடு தெளிந்த ஞானத்தோடு அறிகிற தெய்வீக ஞானம் என் மேலே இறங்கட்டும்னு சொல்லி இங்கே ஜெபம் பண்ணுங்க. இன்றைய காலையில் ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிந்த மனதை தாரும். எனக்கு தெரியல, இன்றைய காலையில் ஒருவேளை ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஒருவேளை குழம்பி போய் நீங்கள் வந்திருக்கலாம். இது எப்படி முடியுமோ அப்படின்னு நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு ஒரு தெளிந்த மனதை தாரும். ஆண்டவரே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய கிருபை எல்லா மனுஷருக்கும் பிரசன்னமாக இருக்கிறது. எதற்காக? இந்த உலகத்தில் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும். இன்றைய கால குழப்பத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தெளிவுறச் செய்வார்.
ஹல்லேலூயா. ஒரு வாலிப பிள்ளைக்கு ஆண்டவருக்கு தெளிந்த மனதை தேவன் தருகிறார். இன்றைக்கு ஆண்டு ஒரு குடும்பத்திற்கு ஒரு தெளிவை தருகிறார். ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் நீங்க வந்திருக்கலாம், என்ன செய்வதென்று தெரியாமல் வந்திருக்கலாம். பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான விடைகள், பலவிதமான இடங்களிலிருந்து ஆலோசனை வருகிறது. என்ன செய்யணும்னே தெரியல. எல்லாரும் ஒரே மாதிரி கிளைம் பண்றாங்க. ஐ டோன்ட் நோ வாட் டு டு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் மேல ஒரு கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் தெளிந்த புத்தியோடு ஜீவனம் பண்ணுவதற்கு உம்முடைய ஞானம் என் மேலே இறங்கட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு தெளிந்த மனம் வேண்டுமோ கர்த்தரிடத்துல கேளுங்க. கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அது ஒரு சிறிய காரியமா இருக்கலாம், அது ஒரு பெரிய காரியமா இருக்கலாம், அது ஒரு சாதாரண காரியமா இருக்கலாம், ஒரு முக்கியமான முடிவா இருக்கலாம். என் தேவன் தெளிவுபடுத்த உண்மை உள்ளவர், மறைபொருள்களை ரகசியங்களை வெளியே கொண்டு வருகிறவர், நம்முடைய கண்கள் காணாதவைகளை காண செய்கிறவர், அறியாதும் எட்டாதுமான காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். இன்றைக்கு வெளிப்படுத்துவார். ஒரு தேவனுடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது, அவருடைய கிருபை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இந்த ஜீவனத்திலே, இந்த உலகத்திலே ஜீவம் பண்ணும் பொழுது நம்மை அறிவற்றவர்கள் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. மற்றவர்களை பார்க்கிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் நம்முடைய எல்லா திட்டங்கள் தீர்மானங்களிலே தேவனுடைய ஆலோசனை விளங்கும்படியாக தேவனுடைய ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒருவன் இல்லை, வேறு ஒருவன் இல்லை என்று சொல்லத்தக்கதாக அசாத்தியமான சூழ்நிலைகளிலே, அசாதாரணமான சூழ்நிலைகளிலே, கடினமான பாதைகளிலே தேவன் தெளிவை கொடுக்கிறார். அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தேவன் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. வசனத்தை பிடித்துக்கொள், வசனத்தை பிடித்துக்கொள். ஊக்கமாக ஜெபம் பண்ணு. பரிசுத்த ஆவியானவரை நடத்த வேண்டும் என்று கேள். கர்த்தர் கேட்கிறவனுக்கு பதில் கொடுக்கிறார். கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரை கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அந்த கிருபை இங்கே பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவுக்கு முன்பாக தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாத அளவிலே பிசாசினால் பிடிபட்டவனாய், கல்லினால் தன்னுடைய சரீரத்தை கிழித்து காயப்படுத்தி கொண்டவனாய், சங்கிலிகளினால் கட்டப்பட்டாலும் அடக்க முடியாதவனாய், கல்லறைகளிலே வீடுகளிலே தங்குகிறவனாய் இருந்த அந்த மனுஷன் இயேசுவின் பாதத்திலே புத்தி தெளிந்தவனாய் உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். நான் சொல்லுவேன், உண்மையாக ஒரு தரிகட்டு அலைகிறவனை ஜனங்கள் அடக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் புத்தி தெளிவுள்ளவனை கண்டு நடுங்குகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல தெளிவுள்ள புத்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றை கேட்டது போல தொடர்ந்து நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்கு எவ்வளோ கிருபையாக வேத வசனத்தையும் அவரோடு உறவு கொள்ளுகிற ஜெபத்தையும் ஆவியின் நிறைவையும் கிருபையாய் தந்திருக்கிறார். இன்றைக்கு ஜனங்கள் நினைக்கிறார்கள், பணம் இருந்தால், பொருள் இருந்தால், அதிகாரம் இருந்தால் அடக்கு முறையிலே நம் வாழ்க்கையை நடத்திவிடல நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய சக்தி தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தி. பணம் இருந்தும், அதிகாரம் இருந்தும், சுகம் இருந்தும், பலன் இருந்தும் ஒரு மனுஷன் புத்தி இல்லாதிருப்பானால் அவன் அறிவில்லாத மிருகத்துக்கு சமானமானவன். நான் சொல்லுவேன், வாழ்க்கை வெற்றி அமைவதற்கு கிருபை தேவை, கிருபை தேவை. கர்த்தருடைய
தாசனாகிய தாவீதை பற்றி அவன் குமாரன் சொல்லும் பொழுது, எங்கள் அப்பா கிருபையினாலே ஸ்திரத்தை இந்த சிங்காசனத்தை ஸ்திரப்படுத்தினார். இந்த கிருபை எங்கே கிடைச்சது தெரியுமா? தாவீது சொன்னார், ராத்திரியும் பகலும் உம்முடைய வசனம் எனக்கு தியானம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே உமக்கு நேராக என் கையை நான் ஏறெடுக்கிறேன். அந்த மனுஷன் ஆவினால் நிறைந்தவனாய், வேதத்தை தியானிக்கிற மனிதனாய், கர்த்தருக்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அந்த ஆலோசனை அலட்சியம் பண்ணிவிட்டு தூங்கினதினால் வந்த பெரிய நஷ்டத்தை வாழ்க்கையில் அறிந்ததினாலே தான் பவுல் பிற்காலத்தில் எழுதி வைத்தார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாகிவிட்டது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த அஜாக்கிரதையினால் வந்த பெரிய நஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனுஷன், நீங்களும் நானும் நஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாது என்று உள்ள தாகத்தினாலே, வாஞ்சையினாலே ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா இருங்க, தெளிந்த புத்தியாயிருங்க. நான் ஒரு தருணத்தை இழந்து போனேன். அந்த தருணத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு காலங்கள் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இருக்கிறது ஒரு முடிவு காலம். கர்த்தருக்கு முன்பாக சமாதானமாக நிற்க வேண்டிய ஒரு காலம். இதில் நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இனிமேல் நோ சான்ஸ், தருணமே இல்லாமல் போய்விடும். அதனால் எப்பொழுது வேத வசனத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ நான் அடிக்கடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது உண்டு. ஆண்டவரே, பெசலேயேலுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாகத்தக்கதாக தேவாவினால் அவனை நிரப்பினேன் என்று சொன்னீரே கர்த்தாவே, என்னையும் சபையாரையும் ஊழியர்களையும் அதே பெசலேயேல் மேல் இறங்கின ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கி எங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. சபை முழுவதும் அபிஷேகத்துக்குள்ளே இருக்கட்டும். ஒரு ஆவியின் நிறைவுள்ள ஒரு சபையாக பெசலேயேலுக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாகத்தக்கதாய் ஆவியினால் அபிஷேகம் பண்ணின தேவன் எங்கள் வாலிபர்களை அபிஷேகியும், கன்னியர்களை அபிஷேகியும், பிள்ளைகளை அபிஷேகியும். ஆவியினால் நிறைந்திருங்கள் என்று தெசலோனிக்க சபையாருக்கு பவுல் எழுதினது போல ஒரு ஆவியின் நிறைவோடு எங்கள் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு நிமிஷம் எல்லாரும் உங்களுக்காக ஜெபியுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆச்சரியமான கரம் தயவாய் இறங்கி தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆவினால் நிறைந்த ஒரு சபையாக நீர் எங்களை வைத்துக் கொள்ளும்படி வாலிபர், கன்னியர், பெரியோர், சிறியோர் எல்லாரையும் உம்முடைய ஆவியின் நிறைவிலே வைத்துக் கொண்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். ஒருவராயில் அபாத்தராய் போய்விடாதபடி, ஒருவராயிலும் புத்தியிலே மந்தமானவர்களாய் இருந்து விடாதபடி, புத்தி தெளிவுள்ளவர்களாய் இருக்கும்படி ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.